ஆரம்பிக்கலாமா? ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபலம் வந்தே ரம்யஜ மாதரம் சமாரம்பாம் ஆதி யாமனம் மத்தியமாம் சதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பரம் யோனித்ய வச்சுதபதாம் யுக்மாரபுரோச்சாரணி சகாய குருதோசி சிந்தோ யுவதிகஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்ய குலபதே பகுலாவிரம் ஸ்ரீவத்சரங்கீகளும் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சரஸ்ய மகதா கிரகபட்டநாத ஸ்ரீ பக்தி ஜன்மஸ்தேம பங்காதி லீலே புராதர்ஷைகதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்யே பிரமண ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா தஸ்மை ராமாச்சாரியாய நம பரமயோகினே பார்த்து ஏதாவது சந்தேகம் உண்டா? எல்லாம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அப்படியா சுவாமி? போன கிளாஸ்ல அம்பரம்ன்றதுக்கு அர்த்தம் சொன்னீங்க, அதுக்கு அடுத்ததுலயே வந்த உம்பர் அப்படின்றதுக்கு பொருள் சொல்லல. உம்பர்னாக்க தேவர்கள் அர்த்தம். ஏன்னா உம்பர் கோமானேன்னு ஒரு பக்கம் இருக்கு, உம்பரால் அறியலாக ஒளிகளார்னு தொண்டரடிப்படி ஆழ்வாரம் பாடியிருக்காரு. 2 பேர் உம்பர் கோமான்னு தேவனுக்கு தேவேந்திரனுக்கு பேரு. உம்பராலும் தேவர்களாலும் செய்ய முடியாத, பிரம்மா தேவர்களால் செய்ய முடியாத உம்பர்னாக்க யாரு உம்பர இதுல இருக்காள் அவள் உம்பர்னு பேரு. சரி, சரிங்க சார். அப்புறம் வேற ஏதாவது சொல்லுங்க. இல்ல, போன வகுப்புல நம்ம பார்த்தது கார்கிக்கும் யாக்ஞவல்யருக்கும் நடந்த உரையாடல். ஒரு அந்த 2 இது பார்த்தோம். முதல் கேள்விக்கு ஏன் சூரிய சந்திரன்லாம் விழுகல அப்படின்றதுக்கு அது ஓரளவுக்கு சொல்லி அவர் அந்த இதை தாங்க முடியாதனாலன்றதுனால அதை நிப்பாட்டிடுறாரு. அது ஃபர்தரா போல. 2வது இந்த ஆகாயத்துக்கும் மேல அக்ஷரமா இருக்கவன் பரம்பொருள் அப்படின்னு முடிச்சுட்டாரு. இதானே சுவாமி? அதாவது ஒரு சுருக்கமானா இதுதான் புரிஞ்சுட்டோம். புரிஞ்சுட்டேன் நான். அதாவது படிப்படியா மேல போனோம். இந்த கார்கி கேட்டதுக்கு அதுக்கு நடுவுல ஒரு பிராமணன் விட்டு போயிருக்கு. அந்த பிராமணன் நம்ம பின்னால பார்ப்பேன், இதுல வரல. அதனோட கண்டினியூட்டி வருது. இதுக்கு மேல நீ கேட்காதே, உனக்கு இது மேல தாங்காதே அப்படின்றார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தாக்க அதை பத்தின சில குணங்கள்ல அர்த்தத்துல வருது. அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு வருது. ஆக்சுவலி இப்ப இன்னைக்கு பார்க்க போறது அது தொடர்புடையது. சொல்றச்சே அக்ஷரம் அம்பராந்திரதே என்ன போனது. அக்ஷரம்ங்கிறது அது சொல்றச்சே அது அழிவில்லாது, பார்க்க முடியாது, கண்ணுக்கு புலனாகாது ஆனா பார்க்கறது, கேட்க முடியாது ஆனா கேட்கறது, இப்படிலாம் பார்த்தோம். அப்போ இப்படி நம்மால எந்த புலன்களும் அறிய முடியாத ஒண்ணு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒண்ணு. அப்படிதான் பிரம்மம் சொன்னேன்னாக்க இப்ப நீ மாற்றிட்டே பார் அப்படிங்கிற எதிர்கட்சிக்காரன். பார், எதனால பார்க்க முடியாது கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டே இல்லையா? ஆனா இங்க பார், ஒரு ஒரு உபனிஷத்து வாக்கியம் இருக்கு பார், அதுல இவன் அங்க போய் பார்க்க முடியும் இருக்கு பார். அப்ப ஆக மொத்தம் ஒண்ணு இது பிரம்மமா அது பிரம்மம். இப்போ இது பார்க்க முடியும் இருக்கு பத்தியா? அப்ப அது பிரம்மம் இல்லைன்னு அர்த்தம். நீ முன்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டே இல்லையா? இப்ப நீ பார்க்க முடியுதுன்னு சொல்றியா? அது 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 பிரம்மம் இல்லை. அதாவது ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். கடிதம் சம்ஸ்கிருத சொன்னாக்க 2 சேரக்கூடியது. இந்த வகையில் ஒத்து கடிதம்னா சேரவே சேராத 2 சேர்த்து வைக்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்கும்னா அவன் ஒருத்தனுக்கு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீரும் நெருப்பும் சேரவே சேராது. ஆனா நீரிலே நெருப்பு கிளர்ந்தது. இது ஒரு சயின்டிபிக் ரியாலிட்டி, தெரியுமா? சம்வேர் இன் 1983 ஆர் மேபி 84 83 நினைக்கிறேன். அப்போ ஒரு பெரிய புயல் அடிச்சது. ஆந்திராவில் தடான் இருக்கு பாருங்க, அந்த ஏரியா கிட்ட தான் போச்சு. நல்ல ஃபாஸ்டா போச்சு. அப்போ 120 km/h வந்தது. அங்கேருந்து அந்த கோஸ்ட்லேருந்து ஒரு
ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு தள்ளி கடல்ல அது சுழண்டு சுழண்டு அடிச்சது. இந்த சுழல்றச்சே என்னாச்சுனாக்க இந்த சுழற்சிக்கு மேலே நெருப்பு எரிஞ்சுது. இதை மேலே போகிற யாரோ ரொம்ப ஹைட்டில் பார்க்குறோம் அவர் பார்த்து இது எடுத்துருக்காங்க, படம் எடுத்துருக்காங்க. அப்புறம் சயின்டிஸ்ட்லாம் அது என்ன எதுன்னு பார்த்ததுக்கு என்னன்னாக்க அது அந்த காற்று அடிக்கிற வேகத்தில் தண்ணியை சுழண்டு இருக்கு, அந்த ஃப்ரிக்ஷன்னால அது ஹைட்ரஜன் ஆக்சிஜனாக பிரிஞ்சு விடுத்து. ஆனால் கொஞ்சம் கூலான உடனே ரெண்டு திருப்பி சேர்ந்துருக்கு. அப்போ ஹைட்ரஜன் இஸ் சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன், ஆக்சிஜன் சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன், ஹைட்ரஜன் இன்ஃப்ளாம், அது எரிஞ்சிட்டு அப்படின்னு. இதை வந்து இதில் சொல்றச்சு நம்முடைய புராணங்கள் சொல்றச்சுனாக்க கடல் நடுவில் வடபைன்னு ஒரு பெண் குதிரை இருக்கு, அது முகத்திலேருந்து ஒரு அக்னி வரும், அது வடவு முக அக்னி எப்படி சொல்லுவா அப்படின்னு. அந்த ரெண்டு ஒரு காரில் இப்படி போட்டிருந்தான் அந்த டைம். அந்த மாதிரி சிலதெல்லாம் என்னன்னாக்க எதெல்லாம் முடியாதுன்னு தெரியுமோ முடியாதுன்னு சேர்த்து வைக்க அவனால் முடியும். மனுஷ உடம்பையும் சிங்கத்தலையும் சேர்த்துட்டு அவனால் வர முடியும், மற்ற பேரால முடியாது. அப்படிப்பட்டதான் பிரம்மம். அதாவது பிரம்மம் இஸ் ஹைலி இன்டிஃபைனபிள். பிரம்மம் இஸ் டிஃபைனபிள். எப்படி? யூ கேனாட் டிஃபைன் இட், அதான் பிரம்மம். அதுதான் அவனுடைய. இப்போ அது மாதிரி ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன சொன்னீங்க முன்னால, இது இவ்வளோ பெருசாக இருக்கு தெரியாது இல்லையா, இப்போ தெரியுதுன்னு சொல்லியிருக்கானே, அப்போ இது ஒத்து வருமா அப்படிங்கிறது பிரச்சனை. இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம வேதத்துக்கு முழு முதல் எழுத்தா இருக்கக்கூடியதுனாக்க ஓம். இது ஆ ஊ மா இந்த 3 லெட்டர் சேர்ந்து தான் ஓம்ங்கிறது. ஆ அப்படிங்கிறது யஜுர்வேத ரிக்வேதத்துல இருந்தும், ஊ யஜுர்வேதத்துல இருந்தும், மாங்கிற சாமவேதத்துல இருந்து எழுத்து சொல்லப்பட்டது. இப்போ இந்த ஆ ஊ மா சேர்ந்துனாக்க ஓம்னாரு மாதிரி இதுக்கு என்ன அர்த்தம்? ஆ அப்படிங்கிறது யாருக்கு எதை குறிக்கும்? ஊ மா அது குறிக்கும். இதுக்கு டீட்டெயில்டாக வேணும்னாக்க நீங்க அஷ்டஸ்லோகி அப்படின்னு ஒரு புக் இருக்கு, அடியன் போட்டிருக்கேன். ஆனா அதை வச்சு பாருங்க. இந்த ஆங்கிற எழுத்து வந்து சம்ஸ்கிருதத்துல இது பெயர் சொல்லாமல் வரும், வினை சொல்லாமல் வரும். அதனால அவருடைய எல்லா காரணத்தினாலேயும் இந்த ஆங்கிற எழுத்து நாராயணனை குறிக்கும். அகாரார்த்தோ விஷ்ணுவும் நாராயணா அப்படின்னு வருது. ஸோ நாராயணனை குறிக்கும். கடைசி எழுத்தான மா அப்படிங்கிறது காகா காகன்னு வந்து பாருங்க, அது 25வது எழுத்து, 25வது தத்துவமான ஜீவாத்மாவை குறிக்கிறது. மன ஞானே, மன அவபோதனை. மன ஞானேனா மா அப்படிங்கிறது அறிவு, அவபோதனை அறியும் தன்மை உடையது. இது அறிவாயும் இருக்கு, அறியும் தன்மை உடையதாகவும் இருக்கு. ஆக இன்னொரு நாராயணன் ஒன்றும், இந்த பக்கம் ஜீவாத்மா ஒன்று, அறிவுடைய ஏன் ஜீவாத்மா. இந்த ரெண்டோட ஊர் இருக்கிறது இல்லையா, இந்த ரெண்டையும் சேர்க்கிறது. நாராயணனுக்கே இந்த ஜீவாத்மா, அதாவது நாராயணனுக்கு மட்டுமே இந்த ஜீவாத்மா அடிமை அப்படிங்கிறதான் சொல்றது. இந்த விவரமாக சொல்லக்கூடிய வார்த்தை அஷ்டசுலகில பார்க்கலாம். இதை தொடர்ந்து மகோபனிஷத் அப்படிங்கிறதுல ஓமித் ஏகாட்சரம் நமைதி துவே அக்ஷரே நாராயண ஏதி பஞ்சாட்சராணி அப்படின்னு மற்ற எந்த ஒரு தெய்வத்தினுடைய மூல மந்திரத்துக்கும் இந்த மாதிரி விளக்கம் சொல்லாம இது ஒன்றுக்கு மட்டும் தான் சொல்றது. அதாவது ஓம்ங்கிறது எம்படா இருக்கக்கூடிய மூல மந்திரம் யாருனாக்க ஓம் நமோ நாராயணாய தான். அதே மாதிரி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் விஷ்ணவே நம. இந்த ஓம்ங்கிறது இந்த நாராயணன் குறிக்கூடிய மந்திரத்துக்கு மட்டும்தான் சேருமே தவிர்த்து மற்றதுக்கு சேராது. இது வந்து வேதத்தால் அறுதிடப்பட்ட உண்மை. அதனாலதான் எம்பெருமான் நாராயணனை முழுவதும் எடுத்துட்டார். இதை சொல்றச்சே டீட்டெயில்டாக ஸ்பெசிஃபிக்காக ஸ்ரீபாஷன் சொல்லனாலும் ஏன் எடுத்துட்டாருனாக்க வேதத்தால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கு அப்படிங்கிறதுனால எடுத்துட்டார். அந்த ஓம் இருக்கு இல்லையா, அது ஒன்று டீட்டெயில்ஸ் வேணும்னாக்க நீங்க அந்த அஷ்டசுலகி பார்த்துருக்கோம். அதுல சொன்னா யதோ வேதாஸ்வர புரோக்தா வேதாந்தேத பிரதிஷ்டிதா தஸ்ய பிரகதிலீரியஸ்ய பர பரமேஸ்வர அப்படின்னு இருக்கு. எது வேதத்தினுடைய முதலெழுத்தால் சொல்லப்படுறதோ அது வந்து வேதாந்தத்திலேயே நிலை பெற்று இருக்கிறது. வேதத்தினுடைய முதலெழுத்தால் சொல்றது ஓம், அதனால் சொல்லப்படுறது யாரு? நாராயணன். அது என்ன சொல்றது? அது வந்து வேதாந்தத்துல, அதாவது உபனிஷத்துல நிலை பெற்றிருக்கிறது. அவன் தான் பிரகிருதியிலேயே அது உலகத்தை படைக்கிறது அழிக்கிறதுக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு ஒரு வேத வாக்கியம் இருக்கு. ஸோ அதை விவரிக்கிறது, அது அதனுடைய தொடர்பாகக்கூடியது. இந்த முந்தினதுல கண்ணுக்கு தெரியாத பிரம்மம், கண்ணுக்கு தெரியக்கூடிய பிரம்மம் வருது. அது ஒரு கண்டினியூட்டி இதுக்கு வருது. இப்போ இது வந்து எதில் இருக்குன்னா, இப்போ எடுக்கக்கூடிய வாக்கியம் இருக்கே பிரச்சனோபனிஷத்துன்னு இருக்கு. இந்த பிரச்சனோபனிஷத் அப்படிங்கிறது அதர்வண வேதத்துல ஒரு பகுதி.
அதர்வணவேதத்தில் இருக்குல்ல, ஏன் பிரச்சனைனாக்க பிரச்சனைனா கேள்வின்னு அர்த்தம். அந்த இங்கே 6 பேர் யாரு பிரம்மத்தை பத்தி ஆராய்ஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு 6 பேர் பிரம்மத்தை பத்தின கேள்வியை ஒரு ஒரு குருட்ட போய் கேட்கிறாங்க. இந்த குரு 6 பேருக்கு பதில் சொல்றாங்க. இந்த குரு பேர் பிப்பலாதர்னு பேரு. இவ 6 பேரும் அவர்கிட்ட போய் எப்படி போக வேண்டிய முறையில போய் கையில சமித்திகளை எடுத்துக்கொண்டே கொடுக்குறாங்க. ஒரு குருட்ட ஒரு பாடம் கேட்கணும்னாக்க அவருக்கு என்ன வேணுமோ, அவருக்கு என்ன உபயோகமா இருக்குமோ அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு கேட்கணும். பெருங்கையோட போய் கேட்கக்கூடாது. முன்னாடியே ஒரு பார்த்தோம், இந்த அசோபதிங்கிற ராஜாட்ட பொறுத்து வெள்ளம் இல்லாமல் போறான், மறுநாள் அவன் சொல்லிட்டான். இங்க முன்னாடியே சமித்வானியா போய் கேட்கிறான். கேட்டாக்க அவர் உடனே சொல்றேன், ஒரு வருஷம் கழிச்சு வாங்க, ஒரு வருஷம் இங்க இருங்கோ அப்படின்னு விட்டார். ஒரு வருஷம் அங்கதான் இவாட்ட அவருக்கு சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் அவ உத்தரத்துல ஒரு கேள்வி கேட்கிறா. அந்த கேள்விக்கு பதில் சொல்றான். இந்த கேள்வி எல்லாமே சேர்ந்து பிரம்மத்தை ஓரளவுக்கு டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கு. அதுல ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் இருக்கா. இப்ப இன்னைக்கு நம்ம ஈழ்ச்சதி கர்மாதிகரணம் அப்படிங்கிறது அதுல வரப்போகுது. அதை முதல்ல ஜெனரலா என்னென்ன கேள்வி, யாரு என்ன கேள்வி கேட்டா அதை பார்த்துக்கோங்க. அதுல கபர்த்தின்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணாருனாக்க, எதனின்றும் இங்குள்ளவைகள் தோன்றின யாவற்றிற்கும் தலைவனான பிரஜாபதியை. எதுலேருந்து வந்தது இந்த உலகம், எங்கேருந்து வந்தது அப்படின்னு. பிரஜாபதினா பிரஜைகளுக்கு தலைவன். இப்போ பிரஜாபதினு சொல்றச்சே தக்ஷ பிரஜாபதின்னு இவாளையும் சொல்லலாம். ஏன்னா பிரம்மாவுக்கு பின்னால இவாளால உலகம் பிரம்மா அவளை படைன்னு வச்சான். பிரம்மாவையும் பிரஜாபதினு சொல்லலாம். அதுக்கும் இல்லாம பிரம்மாவையும் படைச்ச ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் தான் ஒரிஜினலான பிரஜாபதி. அதே மாதிரி இந்த இந்திரன்கிறது தேவர்களுக்கு மட்டும் இல்ல இந்திரன் சொன்னாங்க. சம்ஸ்கிருதத்துல இதி அப்படிங்கிறது வினை பெயர் சொல். அதுக்கு செல்வம்னு பேரு. இதி அந்த செல்வத்தை உடையவன் இந்திரன். இந்திரன் சொன்னா ஆண்பானது. யாருனாக்க எல்லாவற்றையும், அதாவது மேலுலகத்தையும் கீழுலகங்கள் எல்லாவற்றையும் தன் செல்வமாக உடையவன் ஒருவனே, அவன் தான் நாராயணன். அதனால இந்திரன்கிறது அவனை டைரக்டா குறிக்கும். மற்ற பேருக்கு வச்சிருக்கிற பொசிஷனுக்கு ஏதோ சொல்றோம். ஒருத்தரை பார்த்து கோட்டீஸ்வரன் இல்லையா, லட்சாதிபதி கோடி ஈஸ்வரன் ஆயிடுவான். அவன் கோடிக்கு ஈஸ்வரனா இருக்கான், வச்சுட்டு இருக்கான் இப்போதைக்கு அப்படின்னு தான். அதனால இந்திரன்கிற சொல்லுடைய உண்மையான அர்த்தம் யாருனாக்க நாராயண், ஸ்ரீமன் நாராயணன் தான் குறிக்கும். அதே மாதிரி இங்க இந்த கேட்கிற கபந்திங்கிறவன கேட்கிறாருனாக்க, எதன் என்றும் இங்குள்ளவை தோன்றின, இந்த உலகமெல்லாம் தோன்றிருக்க எப்படி யாவற்றுக்கும் தலைவனான பிரஜாபதி தவமியற்றி ரயி பிராணன் உண்டாக்கினார். தவமியற்றினா தியானம் பண்ணினார். ஹி விஷ், முனைத்தார். என்ன பண்ணார், 2 பண்ணார். ஒன்று ரயி, இன்னொன்று பிராணம். ரயி அப்படிங்கிறது உயிர் இல்லாத பொருள் தான், அதாவது மூல பிரகிருதி அப்படிங்கிற மாதிரி. பிராணன் அப்படிங்கிறதுனா ஆத்மா. ஏன்னா ஆத்மா பிராணனோட தான் சேர்ந்து இருக்கும், பார்க்கிறோம். அதனால அது 2 வந்தது, உண்டாக்கினார். ரயி போக்கியம், அதாவது உயிருள்ள பண்டங்கள் இருக்கே அது அனுபவிக்கப்படும் பண்டம். ஆத்மா இருக்கு இல்லையா, அது அனுபவிக்கக்கூடியது. பிராணன் போக்தா. அதனால ரொம்ப நாளைக்கு இந்த 2 சொல்லிட்டு இதுலேருந்து ரிலீஸ் ஆச்சு. எதுலேருந்து, இந்த ரயிலேருந்து பிராணநாத் ரிலீஸ் ஆச்சுனாக்க எப்படி போய் சேர்றது 2 வழி சொல்லிருக்கேன். அது முக்தி அடையத்துக்கு 2 வழி இதுல இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வருது. என்ன கொஸ்டின் என்னன்னாக்க, தேவ வழி ஒன்றும், இன்னொன்று பித்ரு வழி ஒன்றும். தேவ வழி அப்படிங்கிறது என்னன்னாக்க, அர்ச்சிராதி மார்க்கம் பின்னால படிக்க போறோம் கடைசியில. அதோட சேர்ந்து எந்த இடத்துக்கு போனா திரும்பி வரமாட்டோமோ, இந்த உயிர் எந்த இடத்துல எவர்லாஸ்டிங் பிளிஸ் அனுபவிச்சுட்டு இருக்குமோ அது தேவ வழி. இன்னொரு இதுக்கு பித்ரு வழி. பித்ருயானம்னாக்க இங்க போய் இந்த 7 14 லோகங்கள் எங்கேயோ போய் பிரம்மப்பட்ட மட்டும் போயிட்டு திருப்பி இந்த பூமியிலே பறந்து திருப்பி முயற்சி பண்ணி போகணும். எல்லாத்துக்கும் லான்ச்சிங் பாடி பூமி தான். பிரம்மாவை நேர மோஷம் முடியாது. அவங்க இங்க உலகத்துல மனுஷனா தான் போக முடியும். அதனால எந்த திரும்பி வரக்கூடிய வழிக்கு பேர் பித்ருயானம், பித்ரு வழின்னு பேரு. திரும்பி வராத வழிக்கு போறதுக்கு பேர் தேவ வழின்னு பேர். 2 இது முதல் கொஸ்டினுக்கு ஆன்சரா கிடைக்கிறது. 2வது வைதர்பி அப்படிங்கிறவர். இந்திரியங்களுக்கும் பிராணனுக்கு என்ன தொடர்பு? நம்ம உறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த உறுப்புகளுக்கும் பிராணனுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டாக்க, பிராணனை சார்த்தே இந்திரியங்கள் இருக்கு. ஏதாவது மனுஷன் ஆக்டிவா இருக்கலாம், என்ன பண்ணணும், மூச்சாவது ஓடிட்டு இருக்கணும். அட்லீஸ்ட்
ஒருத்தன் கோமா ஸ்டேஜில் இருந்தாலும் மூச்சு ஓடிட்டு இருந்தா தான் அவனுடைய சிறுமூளையாக வேலை செஞ்சுட்டு இருக்கும், மற்றதெல்லாம் லங்ஸ் வகைராக்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும். இல்லைன்னாக்க மூச்சு இல்லைன்னா எதுவும் வேலை செய்யாது. அதாவது பிராணன் இந்திரியங்கள்லாம் அரசன், அது இருந்தால் தான் மற்றதெல்லாம் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. ஆர் பிராணம் தான் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும். கண்ணன் என்ன பண்ணா, பாண்டவர்களுக்காக தூது போகணும் துரியோதனன் கிட்ட, அவளுக்கு 5 ஊராவது கொடு அப்படின்னு கேட்டுக்கணும். அவன் என்ன பண்ணா, முதல் நாளைக்கு போன உடனே அவன் அஸ்தினாபுரத்தை பலம் வந்தான். அவன் கூட அவன் என்ன நினைச்சான், துரியோதனன் கண்ணனை வந்து பாவம் வரவேற்பெல்லாம் கொடுத்து இதை பண்ணி அவன் நம்ம பக்கம் சேர்த்துடலாம் அப்படின்னு நினைச்சான். பிரமாத வரவேற்பு, அவன் எல்லையிலேயே வந்து வரவேற்பு பூரங்க வச்சு எப்படி இப்படி ஒவ்வொருவரா பார்த்துட்டே வரைச்ச ஒரு வீட்டை கடை, இது யார் வீடு, இது யார் வீடுன்னு ஒருத்தர் என்னுடைய வீடு பீஷ்மர் துரோணர் இவ்வளோ சொல்லிட்டு இருந்தான். ஆனால் விதுரர் இருந்தார் இல்லையா, அந்த வீடு கொஞ்சம் சின்னதாக இருந்தது எல்லாத்தையும் விட. விதுரை கேட்டு இது யார் வீடுன்னு, இது நம்முடைய வீடு இருந்தேன். உடனே கண்ணன் சொன்னா, ஓ எனக்கு அஸ்தினாபுரத்தில் ஒரு வீடு இருக்கா, அப்போ நம்ம வீட்டுக்கு நாங்கள் போகலாம், சரி நான் இங்கே போயிட்டார் எப்படின்னு போயிட்டார். இது மற்ற பேர் எல்லாருக்குமே ஒரு எரிச்சல் தான். அங்கே போனாக்க விதுரனோட சத்து விஷயங்கள் நிறைய பேசிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணினார்னாக்க, கண்ணனுக்கு தானே தன் கையால் கொடுக்கணும்ட்டு வாழைப்பழத்தை குறிச்சுட்டு இருந்தார். பேசிகிட்டே சாப்பிட்டுட்டே இருந்தார். எல்லாம் முடிச்சு பார்த்தாக்க கீழே போகிற சொலைகள்லாம் இருக்கு, போரெல்லாம் சாப்பிட்றேன். ஐயோ கண்ணா அவனுக்கு இப்படி கொடுத்துறேன்னு. இல்லை நீ பெரியவா கொடுத்த, நீ பெரியம்மா எது கொடுத்தாலும் யார் கொடுத்தாலும் எப்படி கொடுத்து சாப்பிடுவேன் அப்படின்னார். மறுநாளைக்கு வரைச்சி என்ன பண்ணான்னாக்க, துரியோதனன் ரொம்ப அகந்தையோட கேட்டான், என்ன நான் ராஜா, ஆறு நீ வந்து உயர்ந்த ஜாதிக்காரன் வீட்டில் சாப்பிடணும்னு வச்சுன்னா துரோணர் வீட்டுக்கு போய்க்கலாம், இல்லைன்னா நல்ல பெரிய ஞானி வீட்டுக்கு போனாக்க பீஷ்மர் வீட்டுக்கு போய்க்கலாம், இல்லை நான் இருக்கேன் அரசன் என் வீட்லேயும் இல்லாமல் நீ ஏன் வந்து ஒரு சூத்திரனான வீட்டில் போய் சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டேன். அவங்க கண்ணன் சொன்னா, யாரை வெறுக்கிறியோ யாரை துவேஷிக்கிறியோ அவனுக்கு சாப்பாடு போடாது, யார் ஒன்று வெறுக்கிறாளோ அவன் வீட்டில் சாப்பிடாத. நீ என்ன பண்றீனாக்க என்ன வெறுக்கல, நீ பாண்டவர்களை வெறுக்கிற, பாண்டவர்கள்லாம் என்னுடைய பிராணன் பண்றவர். ஆக மொத்தம் நான் பாண்டவர்கள் என் பிராணனுக்கு மேலே நினைச்சிருக்கேன், நான் அவளை காப்பாற்றுவாரு இன்டைரக்டா சொல்லிட்டான். அப்போ அவனுக்கு அறிவு இல்லை. அப்புறம் என்ன பண்ணினான்னாக்க, சரி இந்த கண்ணன் இதுக்கு வரட்டும், இங்க சபைக்கு வரட்டும். அப்போ என்ன பண்ணாக்க அவமானப்படுத்தணும் அப்படின்னு என்ன பண்ணாக்க எல்லாருக்கும் ஆர்டர் போட்டான். கண்ணன் வரைச்சி யாரும் எதிர்க்கப்படாது. சரி உட்காந்துட்டா எல்லாரும். என்ன பண்றது, 2 கட்டானா இருக்கே, இப்போ ராஜா அப்படின்னு சொல்றான், கண்ணன் விட்டுருக்கான்னு எப்படி நினைச்சிருந்தேன். கண்ணன் உள்ள வந்தோடனே என்ன பண்ணாக்க முதல் துரியோதனன் தான் எழுந்தான். 10 பேர் எல்லாம் எழுந்தான். துரியோதனன் தான் எழுந்ததே தெரியாம 10 பேர் பார்த்தான். ஏன் எழுந்தான் பக்கத்துல கேட்டான். நீங்க எழுந்திருக்கீங்க, 10 பேர் எழுந்திருக்காங்க, ராஜா எழுந்தான், அவ எழுந்தான். அதே மாதிரி இந்த பிராணன் இருந்துதானாக்க மற்ற எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும். பிராணன் இல்லைன்னாக்க உறுப்புகள் வேலை செய்யும். அது மாதிரி இந்த ரெண்டுலும் பிராணனுக்கு இந்திரியங்கள் சம்பந்தம் இல்லைனாக்க பிராணன் இந்திரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு அரசன். அந்த மாதிரி 3வது கௌசல்யர் அப்படிங்கிற என்ன பண்ணாக்க, இந்த பிராணன் எங்கிருந்து எப்படி உடலுள் வந்தது, எப்படி வசிக்கிறது, எப்படி வெளியேறுகிறது, பிராணியின் தன்மைகள். கேட்டார், பிராணன் சொல்லி ரைட் சார், இந்த பிராணன் எங்கேருந்து வந்தது, எப்படி உடலுக்குள்ள போச்சு, எங்க வசிக்கிறது அப்படின்னு கேட்டார். பிராணனுடைய தன்மையை பற்றி சொல்லுது. அதுக்கு தான் ஆரம்பிச்சார். அடுத்தது அதுல சொன்னாக்க பிராணன் பிராணன் ஜீவாத்மாவுடன் இருந்தது. முன்னால பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, முதல் சூத்திரம் பார்க்கச்சேயே அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிசிய நாமரூபே வியாக்கரவாணின்னு. பரமாத்மா இந்த ஜீவாத்மாவை படைக்கச்சே அது கூட சேர்ந்து மூச்சு காத்தியம் படைச்சு அதுக்குள்ள தானும் போயிருந்தான். அதனால எப்போ பிராணன் இந்த 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 ஜீவாத்மா அதுக்கு இந்த கர்மா அதை அதுக்கு உடம்பை கொடுத்து போட்டான் இல்லையா, அப்பவே அதுக்கு பிராணம் வந்துருக்கு. ஸோ அதுதான் ஜீவாத்மா கூட. ஜீவாத்மா எப்போ நுழைஞ்சது உடம்புல, அப்போ பிராணனும் உள்ள நுழைஞ்சிருக்கு. எப்போ வந்தது, ரைட். மற்ற உறுப்புகளை ஆள்கிறது. அது என்ன இருக்குனாக்க அதுதான் மற்ற கண்ட்ரோல் பண்றது. இன்னொன்னும் இந்த உறுப்புகள் இருக்கு இல்லையா, உறுப்புகளை வச்சா நம்ம செயல் செய்யறோம். ஞானேந்திரியங்களால வெளியில் நடக்கிறத நம்ம அறியறோம். அதில் இன்புட் டிவைஸ்.
கர்மேந்திரியங்களால நம்ம செயல்படுறோம். நம்ம அந்த ஞானேந்திரங்களை வச்சிருந்து நல்லதை அறிஞ்சு கர்மேந்திரியங்களால நல்ல செயல்களை செஞ்சோம்னாக்க அதெல்லாம் புண்ணியமா இருக்கு. அது இல்லாம தப்பா பண்ணோம்னா பாவமா போறது. ஆகவே நான் நல்ல செயலை பண்ணினேனாக்க என்ன பண்றான், அவன் சொர்க்கத்துக்கு போறான். இதை பண்ண தப்பு தப்பு பண்ணான்னாக்க நரகத்துக்கு போறான். ஆக இந்த பிராணனுடைய தொடர்புனால செயற்படக்கூடிய செயற்பொருள்களை வச்சுக்கிண்டு இவன் நல்லதுக்கோ கெட்டதுக்கோ போறான். அதனால பிராணன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் மனுஷனுக்கு தெரிகிறது அப்படின்னு. இது 4வது ஒருத்தர் கேட்டார், கார்கியர் அப்படிங்கிறவர். அவர் கேட்டார், கனவுன்னா என்ன, அது எப்ப ஏற்படுறது? அப்போ இந்த கனவுல இது தேவதையினால ஏற்படுறது அப்படின்லாம். அப்போ கனவுல ஒரு இன்பம் தோன்றது இல்லையா, அது யாருக்கு? இதெல்லாம் அதனாக்க கனவுலகு உறுப்புகள் தூங்குகின்றன, எவை விழித்திருக்கின்றன, அங்கு எத்தேவதை அனுபவிக்கப்படுகிறது. இந்த இன்பம் யாருக்கு? பதில் சொல்றாருக்கு, சூரியனின் கதிர்கள் போல் அவனுடன் உதித்து மறைகின்றன. சூரியன் காலப்ப உதிக்கிறச்சே அவனுடைய கதிர்கள் வருது, வெளிச்சம் வருது. சாயந்தரம் அஸ்தமிக்கிறச்சே கதிர்கள் அவனோட போயிடுறது. அதே மாதிரி நம்ம பிராணனோட சேர்ந்து இந்த உறுப்புகள்லாம் செயலாகிறது. பிராணன் ரெஸ்ட் எடுக்கிறச்சு, இதெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறது. அப்போ கொஞ்ச நாளைக்கு பிராணன் விழிச்சிருக்கிறது. நம்ம இந்த இதுல இந்த பிராணங்கிறது மனம், உயிர் எல்லாத்தையும் சினானிமஸா சொல்லக்கூடியது. அப்போ என்ன ஆகுது, பிராணன் விழித்திருக்கிறது. அப்போ அது விழிச்சிருக்கிறச்சு அப்பதான் சொப்பனங்கிறது ஏற்படுறது. பிராணன் விழிச்சிருந்து மற்ற உறுப்புகள் எல்லாம் தூங்கிடுத்துனாக்க அப்போ சொப்பனம் ஏற்படுறது. நல்ல தூக்கத்துல பாத்தீங்கன்னாக்க அதுவும் போயிடுது. அப்ப என்ன பண்றது, இந்த பிராணனானது பரமாத்மாவை அடைஞ்சிருக்கு, பரமாத்மா அணைச்சுருக்கு. முன்னாலேயே பார்த்தோம், எப்படி ஒரு தாய் தூங்குறதன் குழந்தைய முகத்தை அணைச்சிக்கிட்டு படுத்துருக்காளோ அதே மாதிரி அல்ல ஆழ்ந்த உறக்கத்துல இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவான் அணைச்சுன்னு படுத்துருக்கு. அதுதான் வேடிக்கை. முன்ன அந்த புதையலுக்கு ஞாபகம் வச்சுக்கோ, தினம் பரமாத்மா கிட்ட போயிட்டு தான் வரும் நம்ம. ஆனால் நம்ம அதை தெரியறதில்லை. புதையல் மேல படுத்துருக்கிற பிச்சைக்காரன் தினம் போய் பிச்சை எடுத்துட்டு வந்துட்டு அங்கேயே படுத்து தூங்குறான். ஆனா அவனுக்கு கீழே புதையல் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியல. எதனால? அவருடைய கர்ம வினைனால அப்படின்னு ராமானுஜன் அவர் சொன்ன அவித்தியினால அப்படிங்கிறது சங்கரருடைய கருத்து. இவன் வீடெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி இப்போ இந்த கனவுங்கிறது மனம் வீழ்ச்சிண்டு உறுப்புகள் தூங்கிட்டு இருக்கச்சு கனவு ஏற்படுறது. மனமும் தூங்குதா, பிராணனும் தூங்குறது. அது மனமும் ஒரு பொறி தானே தூங்குறது. அப்படி தூங்கிருச்சு என்ன அர்த்தம்னாக்க அது பகவானோட லயிச்சு போயிருக்கு, பகவானோட ஒன்றி இருக்கு, பகவானோட போயிருக்கு. இது 4வது. 5வது, இதுதான் நம்ம இப்ப இன்னைக்குள்ள சப்ஜெக்டுக்கு இது கான்டெக்ட் இருக்கு. சத்தியகாமர் அப்படிங்கிற கேட்கிற, பிரணவத்தை உபாசிப்பதால் கிட்டும் உலகங்கள். அப்போ பிரணவத்தை உபாசனம் பண்ணணும். திருப்பி சொல்ற, இதுல நிறைய இடத்துல வருது. எல்லாத்தையும் பகவான் உபாசனம் பண்றச்சே ஓம் நினைச்சு உபாசனம் பண்ணு. உபாசனம் பண்றச்சே அதுக்கு அந்த முறைகள் தகுந்த ஆசிரியர்கிட்ட தெரிஞ்சுக்கணும். அது என்ன பண்ணனாக்க, ஒரு மாத்திரை ஓம்ங்கிறது ஒரு மாத்திரை பண்ணினாக்க என்ன பலன், 2 மாத்திரை பண்ணினா என்ன பலன், 3 மாத்திரை பண்ணினா என்ன பலன். ஒரு மாத்திரை பண்ணினாக்க அவன் இறந்த பிறகு இந்த திரும்ப மனித உலகத்திலே பிறந்து அல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்துட்டு இருப்பான். 2 மாத்திரை பண்ணினான்னாக்க அவன் இங்கிருந்து மேலுலகு தேவருலகுக்கு போய் அங்க தன் புண்ணிய காலம் இருக்கிற அங்க இருந்துட்டு வருவான். எவன் 3 மாத்திரை அளவா பண்ணினான்னாக்க அவன் என்ன பண்றான்னாக்க இந்த உலகத்தை விட்டுட்டு போவான், திரும்பி இந்த உலகத்துக்கு வரவே மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரம்மத்தின் உலகுன்னு சொல்றச்சேதான் ஒரு பிரச்சனை வருது. நீ அங்க போய் அவன் பிரம்மத்தை பார்ப்பான் அப்படின்னு சொல்றச்சே, முதல்ல என்ன சொன்னேன், நீ பிரம்மம் பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்க முந்தின அதிகாரணத்துல. இப்ப பிரம்மத்தை அவன் போய் பார்க்கறான்னு சொல்றியே, எப்படி அது? ஆக மொத்தம் இவன் போறது பிரம்மத்துக்கிட்ட போகல, பிரம்மா கிட்ட தான் போறான். இந்த ரெண்டும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு, கொஞ்சம் கவனமா கேளுங்க. பிரம்மா மேல ஆகாரத்தோட முடிகிறது, பிரம்மான்னு முடிஞ்சதுனாக்க அது ஆண்பால் இந்த சதுர்முக பிரம்மா 4 தலை பிரம்மாவுக்கு குறிக்கும். பிரம்ம குறிலா இருந்ததுனாக்க அது நபும்சகலிங்கம், அகிரணை, தமிழ் கணக்கில் அகிரணை, அது பரபிரம்மத்தை குறிக்கும். ஆகவே
இவன் சொல்றது என்னக்க பிரம்ம உலகம் சொன்னாக்க இந்த நாலுதலை பிரம்மாவோட உலகத்துக்கு தான் போறானே தவிர்த்து பிரம்மத்துக்கு போறதில்லை. ஆகவே இங்க சொல்ற பிரம்மத்தை அடைவிக்காது, இந்த ஓம்ங்கிற வித்தியினால பிரம்மத்தை அடைய முடியாது அப்படிங்கிறது சாங்கியர்மனோட கண்டென்ஷன். அடுத்தது 6வது சுகேசர் அப்படிங்கிறவர் சோடசகலா புருஷன் எங்குள்ளான், அவன் உடலுள் தாமரை உடையமான இதயத்தில். இந்த கடைசி இப்போ வாக்க உபாசனம் பண்ணோம் சொல்லி வாசனம் தான். அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டாக்க அவன் வேற எங்கேயும் போலப்பா, வேற எங்கேயும் தேட வேண்டாம், உனக்குள்ளேயே இருக்கான். தாமரை வடிவில் ஹிருதயம் இருக்கு, கவிழ்த்த தாமரை மொட்டு மாதிரி இருக்கு, அதுக்குள்ளேயே இருக்கான். அவனை அதை நினைச்சு உபாசனம் பண்ணலாம். அதாவது எங்கேயோ தள்ளி இருக்கான். இப்போ அக்ஷரத்துல பார்த்தோம், அக்ஷரம் மம்பராந்திரதையில அக்ஷரம்னா ஏதாவது பூமிக்கு மேல எங்கேயோ இருக்குன்னு அப்படி இருக்குன்னு தேவையில்லை. இப்ப சொல்லக்கூடிய இந்த புருஷன் இருக்கானே, இவனை அப்போ உபாசனம் பண்றதுக்கு ஒன்னு ஹிருதயத்துக்குள்ளேயே இருக்கான். நீ அவனை உபாசனம் பண்ணலாம். அவனை உபாசனம் பண்ணினீங்கன்னாக்க உனக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. ஆக மொத்தம் இது என்னன்னாக்க முதல்ல உலகம் எங்கேருந்து வந்தது, அது எப்படி உயிர் வந்தது, அது உயிருடைய தன்மைகள் என்ன, அதனால சொப்பனம் எப்படி வருது, அப்புறம் அது என்ன, அவன் என்ன பண்ணணும், பண்ணினா என்ன கிடைக்கும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இதுல எல்லாத்தையும் வருது. இது இந்த பிரச்சனை இருக்கிற 6 பிரச்சனை தெரியும். சொல்ல போனா டீட்டெயிலாக கிராஜுவலா உலக உற்பத்தியிலேருந்து ஆரம்பிச்சு மோட்சம் போறதுலையும் சொல்றது. அதை டீட்டெயிலாக ஒரு நல்ல ஆச்சாரியர்கிட்ட கேட்டோம்னாக்க உங்களுக்கு ஃபுல் என்ன அளவு அப்படிப்பட்டவர். இந்த பிரணவ உபாசனைங்கிறது ஓமித் ஏகாட்சரம் ஓம் சொல்ல முடியாது. ஒரு மாத்திரையாக உபாசிப்பவர் இவ்வுலகில் பல நன்மைகளை அடைவர். இடைந்து இறுதி இலக்கான பிரம்மத்தை உபாசிப்பதில் ஈடுபடுவர். அப்படி பண்றவனுக்கு இந்த உலகத்துக்கு திருப்பி பிறப்பான், நல்ல பிறவி கிடைக்கும். அந்த முன்னால பண்ண உபாசனா ஞாபகம் இருக்கும், கண்டினியூ பண்ணி இந்த பிறவியில் மோட்சத்துக்கு போகும். 2வது இருமாத்திரை அளவில் உபாசிப்பவர் சந்திர உலகிலிருந்து அங்குள்ள நலங்கு துய்த்து மீண்டும் வருவர். 2 மாத்திரம் சொன்னாக்க தேவ உலகங்கள், சந்திரன் வழியா போனா தேவ உலகங்கள், குளிர்ச்சியான உலகங்கள், இனிமையா மனசுக்கு இனிமையா இருக்கக்கூடிய அந்த உலகங்களில் போயிருந்து அங்க சுகங்களை அனுபவிச்சுட்டு திரும்பி வந்துடும். 3 மாத்திரை உபாசனை பண்ணினாக்க பாம்பு தன் சட்டையை உரிப்பது போல் தன் விளைவுகளை உதறி பிரம்மலோகத்தை அடைவர். இதுதான் பிரச்சனைக்குள்ள பாயிண்ட். பிரம்மலோகத்தை அடைவர். பிரம்மலோகங்கிறது எது? இப்ப பிரச்சனை, பிரம்மலோகங்கிறது எது? நான் பரபிரம்மம். இந்த முதல்ல ரிக்வேதத்துல இருக்கு, 2வது யஜுர்வேதத்துல இருக்கு, இப்ப 3வது சொல்றது சாமவேதத்துல இருக்கு. இந்த ஆத்மா அப்படி சொல்றது எதுக்காக? அந்த ஆத்மானை யாரை போய் அடையிறானா? இந்த பரமாத்மாவை அடையிறான்னு சொல்றான். இந்த பரமாத்மா எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்க இந்த ஆத்மா தூய ஜீவாத்மாவை விட மேம்பட்டவன். ஜீவாத்மா 2 வகையில் இருக்கான், எப்படி 3 வகையில் இருக்கான் சொல்ல போனாக்க பக்தர், முக்தர், நித்தியர். பக்தர்னா இப்ப நாமளா கட்டுப்பட்டு இருக்கோம் சம்சாரத்துல, இது பக்தர். பக்தர்னா கட்டுப்பட்டு இருக்கிறது. முக்தர்னா என்ன பண்ணணும்? இவன் தன் முயற்சியினால உபாசன வகைராக்கள் பண்ணி இந்த உலகத்தை விட்டுட்டு முக்தி அடைஞ்சவன். நித்தியர்னாக்க பகவானுடைய கிருபையினால சில ஆத்மாக்கள் அங்கேயே பகவானுடைய இருக்கக்கூடியவார்க்கார். அவ உலகத்தை பார்த்ததில்லை. இந்த 3 வகையில இவன் என்ன பண்ணான்னாக்க இவன் இந்த மாதிரி இருக்கணும் ஜீவாத்மா. இந்த 3 வகையான ஜீவாத்மா இருக்கேன், இதை விட அவன் மேம்பட்டவன். யாரு? இந்த பரமாத்மான்னு சொல்ற யாருமோ அவன் மேம்பட்டவன். ஆக நீ சொல்ற இந்த ஜீவாத்மா இல்லை அப்படிங்கிறது முதலாவது. ஆச்சா, அவன் என்ன பண்றான்னாக்க எல்லாத்துக்குள்ளேயும் தான் நிறைஞ்சு அதை நடத்துறான். அப்புறம் அவனுடைய உலகம் இருக்கு, அவன் இருக்கிற இடம் இருக்க இந்த பிரம்மலோகத்துல, அந்த லோகம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க அது சூரியகளால் நிறைந்தது. சூரியன் நித்திய சூரிகள், அதாவது பிறப்பே எடுக்காதவர்கள் இல்லையா, அவளால் நிறைந்தது. அங்க என்னன்னாக்க நிறை திரை மூப்பு கிடையாது, பயமற்றது, மிகவும் கொண்டாடத்தக்கது, தக்க நலன்கள் உள்ளது. அதுவே யாவற்றிற்கு காரணமாகிறது. அதாவது அதுதான் நம்ம அடைய வேண்டிய இறுதி இலக்கு. இப்ப என்னன்னாக்க இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் காமனா 8 குணம் உண்டு. அபகதபாத்மா விஜரோ விமிருத்யு விஷோக விஜிகித்சக அபிபாசக சத்தியகாமா சத்தியகன் கல்பகான்ட்டு. அதாவது அவனுக்கு நிறைதரை மூப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாம தன் தவறா முனைப்புண்டு வேண்டியவர்களை தானே அடையக்கூடியவன் அப்படின்னு வருது. ஆனால் ஜீவாத்மாவுக்கு அவன் செய்த கர்மானால எடுத்தக்கூடிய உடல் இருக்கே, அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி இது தடைப்பட்டிருக்கு. நான் பரமாத்மாவுக்கு
எப்பொழுதும் எந்நிலையிலும் அவதாரம் எடுத்தாலும் அது தடைப்படுறதில்லை. இதுதான் கோளில் பொறியில் குணமிலவே வெண்குலத்தான் தாளை தாளை வணங்கா தலை. அதாவது குற்றமான குணங்கள் எதுவும் இல்லாதவனாகும் 8 குணங்கள் உடையவனாகும் எவன் இருக்கானோ அவனுடைய தாளை அவனுடைய திருவடியை வணங்காதவர்களாலே அவளுக்கு நல்ல விதி கிடைக்காதுன்னு திருவள்ளுவரை சொல்றோம். ஆக இப்ப ஆக மொத்தம் இந்த மாதிரி ஓம்ங்கிறத 3 மாத்திரை உபாசனம் பண்ணினவனுக்கு அவன் பிரம்மலோகத்தை அடையலான்னு சொன்னாக்க இந்த பிரம்மலோகங்கிறது என்ன? அப்போ சதுர்முக பிரம்மாவா இல்ல பிரம்ம லோகம் மட்டும்தான்? சதுர்முக பிரம்மானாக்க ஒரு முக்தாத்மாவே இருக்கக்கூடாது. பிரம்ம லோகம் சொன்னாக்க அது பிரதானமாகவே இருக்கலாமே, அது உயரல்ல பொருளாகவே இருக்கலாமே. ஆக மொத்தம் இங்க பிரம்மத்துக்கே வேலை இல்லை அப்படிங்கிறது சில பேருடைய கன்டென்ஷன். இது புரியுறதா? ஹலோ, இது மட்டும் இது புரியுறதா? இதுதான் பிரியாம்பிள் இருக்கு. இதுல சந்தேகம் இருந்ததுனாக்க நம்ம முன்னால போச்சு கொஞ்சம் சந்தேகம் இது நிரடா இருக்கும். அதனால இது நீங்க இது நல்லா கேட்டுவிட்டேன்னாக்க சொல்ல முடியும் ஈஸியா. சொல்லுங்க, ஏதாவது இருந்ததுன்னா டவுட் இருந்தா கேளு. இல்ல போலாமா? சுவாமி. பக்கம் 102, அத்தியாயம் 1, பாதம் 3, அதிகரணம் 21. ஈக்ஷதி கர்மாதிகரணம் தியானத்தால் அறியப்படும் களம். ஈக்ஷணம்னா என்ன அர்த்தம்னாக்க நேரில் டைரக்ட் மீனிங்னா பார்க்கறதுன்னு அர்த்தம். இங்க பார்க்கறதுன்னு சொன்னாங்க என்ன அர்த்தம்னாக்க அதை அதுல கான்சென்ட்ரேட் பண்றதுன்னு அர்த்தம். அது ஐக்ஷத பகுசியாம் பிரஜாயேய பிரம்மம் நினைத்தது, அது ஐக்ஷத அது முனைந்ததுன்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம ஒரு முனைப்போட பண்றோம் இல்லையா ஒரு கர்மா, அதாவது அவனை அடைவதற்காக நம்ம பண்ணக்கூடிய உபாசனம் இருக்க, அது இந்த ஓங்கார உபாசனம் இருக்க, அது 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 ஈக்ஷத் நம்முடைய எண்ணத்தினால கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணக்கூடியது கர்மா, அந்த செயலுடைய அதிகாரம். அதை பத்தி விசாரிக்கக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். தியானத்தால் அறியப்படும் களம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும். இக்களம் இந்த 21ஆம் களம் ஈக்ஷதி கர்மாதிகரணம் தியானத்தால் அறியப்படுவன் என்பதாகும். அழிவற்றது என்பது பரமாத்மாவை குறிக்கும் என்று நிறுவிய பிறகு உபாசகனுக்கு தியான இலக்கு பரமபுருஷன் என்னும் பரமாத்மாவே நிறுவப்படுகிறது. பரமாத்மா அக்ஷரம், அழியாதவன். அப்படியான அழியாத நான் அடையணுமே, எப்படி அடையிறது? ஓம்ங்கிறத 3 எழுத்த பண்ணு. பெரியாழ்வார் திருமொழியில 3 எழுத்ததனை 3 எழுத்ததனால் 3 எழுத்து உள்ளல வாங்கின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுபடி அவனை உபாசனம் பண்றதுக்கு இந்த ஓம்ங்கிறத ஒரு முறையான வகையில உபாசனம் பண்ணணும். அதே மாதிரி பின்னால உத்கீதம் பார்க்க போறோம். இந்த உத்கீதத்தை ஓமித் உத்கீதம் உபாசீதன்னு ஆரம்பிக்கிறது. ஆகவே எல்லாத்துக்கும் இந்த ஓம்ங்கிறது முக்கியமான ஒரு எழுத்தா இருக்கு. அதை நல்ல வழியா தெரிஞ்சுட்டு உபாசனம் பண்ணிருந்தாக்க அது நமக்கு பரமாத்மா அடைவிக்கும். இக்களத்தின் கருப்பொருள் அதர்வண வேதத்தை சார்ந்த பிரசுனோபனிஷத்து இந்த ஓம் என்னும் ஓர் எழுத்தை 3 மாத்திரை அளவாக பரமபுருஷனாக தியானிப்பவன் பரிதி மண்டலத்தினை அடைந்து அவனை அடைகிறான். ஏன்னாக்க நமக்கு தியானம் பண்ணணும்னு சொன்னாக்க தியானம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும். பொருளே இல்லாத ஒன்று தியானம் பண்ண முடியுமா? வேற ஒன்றும் வேண்டாம். எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது எதனால் அறியப்படுறது? அதனுடைய குணத்தினால தான் அறியப்படுறது. ஒரே மாதிரி இருக்கு. மாம்பழம்னு வச்சுக்கோங்க. மாம்பழம் வச்சுனாக்க இது என்ன பழம்? இது மல்கோவா. இது என்ன பழம்? இமாம் பசந்த். இது பழத்துக்கு லாய்க்கிற, இது காய்க்கு தான் லாய்க்கு, இதுதான் போட முடியும். நம்ம ஆவக்காமாக்கா தான் போட முடியும். ஆக மொத்தம் ஒரே பொருளா இருந்தாலும் கூட, ஒரே ஜாதியா இருந்தாலும் கூட அதுல அந்த குணமானது வேறுபடுறது இல்லையா? அதனால அவரோட செயல் வேறுபடுறது இல்லையா? அதே மாதிரி அந்த பொருள் பண்றோமே நம்ம இதுன்னு நினைக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு குணம் வேணும். இந்த குணத்தை வச்சுக்கணும். அப்ப என்ன பண்றோம்னாக்க நான் ஓம்ங்கிற எழுத்தை மனசுல தியானிச்சுக்கிறேன். மனசுல நினைக்க என்னது, அதாவது என் முன்னால ஓம்ங்கிறது நிற்கிற மாதிரி நினைச்சுக்கிண்டு நான் அதை தியானம் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒன்று வேண்டும். நம்ம வீட்டில் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு என்ன பண்றோம்? ஏதோ ஒரு விக்கிரகம் வச்சிருக்கோம், இல்லை ஒரு படம் வச்சிருக்கோம். நமக்கு படம் நம்ம தான் வாங்கினோம், நம்ம தான் ஃப்ரேம் போட்டோம், நம்ம தான் கொண்டு மாட்டினோம். ஆனால் நம்ம காலம்பரம் பூஜை பண்ணுறச்சு அதை படம் தான் நினைக்கிறோம். நம்ம
இந்த தெய்வம் தான் நினைக்கிறோம். அதே மாதிரி இது திருஷ்டி விதின்றது. நம்ம மனசு கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக ஒரு பொருள்ல நம்ம மனசை பதிய வைக்கிறது. அதனாலதான் சங்கர சொன்ன குணமில்லைன்னு சொன்னாக்க உபாசனம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். குணமில்லாத ஒன்றை நம்மால நினைக்கவே முடியாது. ஆகவே அதுக்கு ஒரு குணம் வேணும். அந்த குணத்தை நமக்கு தெரிஞ்ச ஒன்று, விருப்பமான ஒன்றா வச்சுக்கலாம். சில பேருக்கு பாருங்க, அவளுக்கு வந்து ஒருத்தருக்கு பிங்க் கலர் பிடிக்கும், ஒருத்தருக்கு ப்ளூ கலர் பிடிக்கும். அவள் பிடிச்ச ஞாபகம் வச்சுனாக்க அதுல ஈஸியா மனசு ஈடுபடும். ஒருத்தருக்கு பிங்க் கலர் பிடிக்காதுன்னாக்க, எல்லாருக்கும் பிங்க் கலர் தானாக்க அவர் வந்து அதுல ஈடுபட மாட்டார். அதுக்காகத்தான் அவர் மல்டிவேரியஸ் காட்ஸ் இருக்கிற நோக்கமே வெவ்வேறு உருவத்தில் இருக்கிறது காரணம்னாக்க, காடு எந்த உருவத்திலும் இருக்க முடியும், அதுல சந்தேகமே இல்லை. அப்படி இருக்கிறச்சே உனக்கு எந்த உருவம் பிடிச்சிருக்கோ அதை நீ தியானம் பண்ணு, அதை நீ முன்னால வச்சுக்கோ. அப்படியானாக்க என்ன ஆகுனாக்க இவங்க க்ளோஸ் ரிலேஷன் வித் ஹிம், எனக்கு பிடிச்சவன் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு எல்லாரும் குழந்தைய பார்த்தோன்னா கிருஷ்ண விக்கிரகம் மாதிரி இருக்குனாக்க, நம்ம யாராவது கிருஷ்ணனை பார்த்துருக்குமா? இல்லை. ஆனாலும் கிருஷ்ண விக்கிரகம் மாதிரி இருக்குன்னு சொன்னாக்க மனசுல கிருஷ்ணனை பற்றி ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அந்த மாதிரி இந்த குழந்தை நல்லா இருக்கு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோன்றுச்சு. அது மேலே ஒரு ஈடுபாடு இருக்குது. அதனால குணமுள்ள ஒன்றை எடுத்துக்கணும். அதாவது இங்க என்ன சொல்றாங்கனாக்க, தியானத்துக்கு இந்த ஓம்ங்கிற எழுத்து எடுத்துக்கோ. இந்த ஓம்ங்கிற எழுத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை 3 எழுத்து 3 மாத்திரை அளவாக உபாசனம் பண்ண, மனசை அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணினாக்க உனக்கு இந்த நல்லதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற அதர்வண வேதத்தை சேர்ந்த பிரசுனோபனிஷத்தின் இந்த ஓம் என்ற 3 எழுத்தை 3 மாத்திரை அளவாக பரமபுருஷனாக தியானிப்பவன் பரிதி மண்டலத்தினை அடைந்து அவனையே அடைகிறான். அதாவது இந்த சூரிய மண்டலத்தை வழியா தான் புறந்தது. சிறிய திருவிடல் அப்படிங்கிற ஆழ்வார்லையா ஏறார் கதிரோன் மண்டலத்தை கீண்ட புக்கு ஆறா உன்னதமங்கெய்தி அப்படிங்கிறார். இந்த போற ஆத்மா வருதுப்பா, மோட்சம் போற ஆத்மா ஆனது இந்த சூரியனுடைய இதை பிளந்துக்கிண்டு அதை தாண்டி மோட்சத்துக்கு போறது. அப்படிங்கிறதுனால யார் வந்து இந்த ஓம்ங்கிறத 3 மாத்திரை அளவா பண்றாளோ அவள் சூரியனை தாண்டி மோட்சத்துக்கு போறா அப்படிங்கிறது. இங்க பரமபுருஷன் என கூறப்படவும் யார்? உலகை படைக்கும் நான்முகனா அல்லது பரமாத்மா? அவன் பிரம்மலோகத்தை அடைகிறான் அப்படிங்கிறது. இந்த பிரம்மம் சொல்றாள், இது யார்? இன்னும் நான்முக பிரம்மவா இல்ல பரபிரம்மமா? இங்கு பரமபுருஷன் எனப்படுவோம் நான்முகனே. அதாவது இதுக்கு ஒரு வாதம், அப்புறம் பிரதிவாதம் பண்ண போறோம். இங்கு பரமபுருஷன் எனப்படுவோம் நான்முகனே. ஏனென்றால் சத்தியகாமரால் வினாவப்பட்ட பிப்பலாதர் பிரசுனோபனிஷத் ஓங்காரம் 1 மாத்திரை அளவில் தியானிக்கப்படுகையில் இவ்வுலகில் மேன்மையும், 2 மாத்திரைகள் தியானிக்கப்படுகையில் சந்திரன் உலகையும் அடைந்து திரும்பி வருதலையும் கூறி 3 மாத்திரையால் தியானிப்பவர் அதற்கு மேற்பட்ட பிரம்மலோகத்தை அடைகிறார் என்கிறார். ஆகமத்தை சொல்றனாக்க அதுல ஒரு சின்ன விட்டுட்டார். 3 உலகத்தை அடைஞ்சு திரும்பி வருதில்லை என்றார். அதை விட்டுட்டு தனி வேண்டியதை மட்டும் இருக்க, இதுக்கு மேம்பட்ட உலகத்துக்கு போறார். அதாவது 1 மாத்திரை அளவா பண்ணினாக்க இந்த உலகத்திலே நமக்கு பேரும் புகழும் கிடைக்கிறது. அடுத்த வரையும் ரொம்ப நல்லா கிடைக்கிறது. 2 மாத்திரையா பண்ணினாக்க சந்திரனுடைய உலகம் போய் தேவ உலகம் போய் மறுத்து வரோம். 3 உலகா பண்ணாக்க இதுக்கு மேம்பட்ட உலகுக்கு போறார். இதுக்கு மேம்பட்ட உலகு அப்படிங்கிறது இவா எடுத்துக்கிறதுனாக்க பிரம்மாவுடைய உலகம் சரி. நம்ம என்ன சொல்றோம், இங்கேருந்து ஆரம்பிச்சு மேல பிரம்மா உலகத்துல எல்லாத்தையும் மே உலகம் தான் வச்சிருக்கோம். அவளுடைய புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த உலகங்களுக்கு போறான். அவ்வளவுதானே இல்லைங்க. மேம் உலகம்னு சொன்னோம்னாக்க இது எல்லாத்தையும் தாண்டி கூட வைக்கின்றார். எங்க போனாலும் திரும்பி வர மாட்டோம். அது இதுலயே அது வருது, திரும்பி வரமாட்டான் அப்படின்னு. இவ என்ன கன்வீனியன்ட்டா அதை ஒமிட்டடி மே உலகம்னு சொல்றச்சு. அது பிரம்மாவுடைய உலகம் தான். இந்திரனுக்கு மேம்பட்ட பிரம்மா உலகம் போறார். பிரம்மலோகம் என்பது சொர்க்கத்துக்கு மேம்பட்டதான சதுர்முகன் உலகமே ஆகும். ஆகவே இங்க பரமபுருஷன் என்பது நான்முகனை குறிக்கும். ஆகவே நீ பரமபுருஷன் சொல்லி அதுனா பிரம்மம் அப்படிங்கிற இல்லை, அது வந்து நான்முகன் தான் அப்படிங்கிற. இப்போ நம்ம யோட்டு ப்ரூவ் இக்களத்துள்ள சூத்திரம் அதன் பொருளும் ஈக்ஷதி கர்ம எபதேசா ச. ஈக்ஷதி கர்ம தியானத்தால் அறியப்படுவான், எபதேசா அதனால் பிரித்தறியப்படுவனாக ச அவனை, அதாவது பரபிரம்மே தியானத்தால் என்ற சொல்லால் சிறப்பித்து காட்டப்படுவதால் அவன் ச பரமாத்மாவே. இதற்கு ராமானுஜர் அளிக்கும் விளக்கம், இங்கு காண்டல் என்னும் வினையால் அறியப்படுவன் பரமாத்மாவே காணப்படுகிறான். ஏன் சொல்றான்னாக்க இந்த காண்டல் எடுத்துட்டாக்க இதெல்லாம் காணப்படாதவர் சொன்ன ஞாபகம் இருக்கா? அவன் பார்க்க முடியாத ஆனா பார்க்கலாம், கேட்க முடியாத ஆனா கேட்கலாம். அப்ப இங்க என்ன சொல்ற, இங்க காண்டல்லாம் அறியப்படுற பிரம்மங்களே.
இப்போ ஒன்றுக்கு ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கே அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தான் சொல்ல வர நீ முன்னால காண முடியாதுன்னு சொல்லிட்டேன், இங்கே காணல்னு சொல்கிறேன். ஆகவே அது பிரம்மம் இல்லை அப்படிங்கிற. பரமபுருஷன் சாந்தன், நரையற்றவன், இறப்பற்றவன், பயமற்றவன், பரமன் என்று அறியப்படுவான். என்ன பண்றான்னாக்க அவனுக்கு இந்த உடம்புனால ஏற்படக்கூடிய 6 கோளாறுகள் இருக்கிறவங்க: பிறப்பு, வளர்ப்பு, இது கிழத்தனம், நரை, திரை, மூப்பு, சாவு, இதெல்லாம் ஏற்படுறதில்லை எனக்கு. அப்ப ஆக மொத்தம் இது வேறுபட்டவன். நீ இது எடுத்துனாக்க இது பிரம்மாவுக்கு முன்பு. பிரம்மாவுக்கு நம்ம இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 52 வயசு ஆச்சு. அவன் 100 வயசு இருக்க போனான். அவனுடைய டோட்டல் இயர்ஸ் நம்ம கணக்கில் பார்த்தோம்னாக்க ஒரு 4 கோடியே 27 லட்சம் வருஷம் கிட்டத்தட்ட. அப்போ நம்ம இந்த சங்கல்பம் மட்டத்தையே பார்க்குறோம். விதிய பரார்த்தே ஸ்ரீ சேத வராக கல்பே அப்படின்னு சொல்றோம். பிரம்மாவுடைய 2வது ஆயுள் காலத்துல, அதாவது 50 வயசு முடிஞ்சு போச்சு நமக்கு. அதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்ட்டு. ஆக மொத்தம் இவாளுக்கு எல்லாருக்கும் நரை, திரை, மூப்பு, சாவு உண்டு. பிரம்மத்துக்குத்தான் நரை, திரை, மூப்பும் கிடையாது. ஆகவே அவன் தான் நீ சொல்றதுனால இவன் நீ சொல்ற சதுர்முக பிரம்மா அல்ல. இன்னொன்னும் சாந்தன். இந்த பிரம்மாவுக்கும் பயம் உண்டு. கண்ணாப்பினான் வரத்தை கொடுத்துட்டு அவன் இவனை தொந்தரவு பண்றச்சு. ஐயோ என்னால் முடியல, பெருமாள் வேலை விடுறவன். அதனால அவன் தான் எப்பவும் சாந்தமாக இருக்கிறவன். இவன் சாந்தன் உள்ள நரையற்றவன், இறப்பற்றவன், பயமற்றவன். அவனுக்கு பயம் இருந்துட்டு இருக்கு. பரமன் என்று அறியப்படுவான். 2வது அபரா, பரா. அபரானா தாழ்ந்தவன், பரானா உயர்ந்தவன். அப்போ இவள் எல்லாரும் தேவர்கள் தான். ஆனா இவள்லாம் அபரா. ஆனா பரன் யாரு? அவன் தான் சொல்றச்சே. கஜேந்திர மோட்சத்தும் போது பாத்தீங்கன்னாக்க யானை இன்னார்னு கூப்பிடல, ஸ்பெசிஃபிக்கா ஆதி மூலமேன்னு போட்டது. அப்போ ஒவ்வொரு தேவதைக்கும் காலையும் விழுந்தது. இன்னொன்னு பார்த்தா நான் இல்லை ஆதிமூலம், நான் இல்லை ஆதிமூலம், நாகம் நாகம் நாகம்னு ஒருத்தர் நான் இல்லைன்னு. அப்போ எவன் உண்மையான ஆதிமூலமோ அவன் அங்கே இருந்து அவன் காப்பாற்றணும். ஆக மொத்தம் இந்த எல்லா தேவதைகளை காட்டிலும் மேம்பட்டவனான அவன் தான் இருக்கேனே, அவன் தான் பரன். மற்ற பேர்லாம் அபரர்கள் தான். அழிவற்று பயமற்று விளங்குவோன் பிரம்மம். ஸோ பிரம்மத்துக்கு பயமும் கிடையாது, அழிவும் கிடையாது. அப்படிப்பட்டவன். இப்போ பிரம்மாவுக்கு அழிவு உண்டு. அழிவு உண்டுனாக்க இன்னைக்கு இருக்கிற பிரம்மா நம்ம போல ஒரு ஜீவாத்மா தான். அவனுக்கு இத்தனை நாளைக்கு முன்னால படைக்கப்பட்டான். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு சாக போறான். 2 உண்டு. மாறாக பிரம்மன் படைக்கப்படுவான். எவன் முதலில் நான்முகனை படைத்தானோ என்ற இது பரமாத்மா பிரம்மனை படைத்தமே காட்டப்படுகிறது. இந்த கிளியரான வாக்கியம் இருக்கு. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகணோதி தஸ்மை தம் தேவம் ஆத்ம புத்தி பிரசாதம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு இருக்கு. அதாவது எவன் முதலில் பிரம்மாவை படைத்தானோ, எவன் பிரம்மாவுக்கு வேதங்களை சொல்லி கொடுத்தானோ அவனை முமுட்சுவான நான், அதாவது மோட்சம் அடைவதில் இச்சை உள்ளதான அவனை சரணமாக அடைகிறேன். அவனுடைய ஆத்மாவுடைய புக்தியை நல்ல வழியில் தேர்ந்தெடுத்தன் அப்படின்னு வருது. இது ஸ்வேதாசுர உபனிஷத்துல வருது. ஆக பிரம்மா படைக்கப்பட்டான்ங்கிறதுக்கு நல்ல சார்ந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இவனுடைய பெருமாளுடைய நாவிலிருந்து பிரம்மா வந்தான்ங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம தமிழ் பாடல்கள கூட இருக்கு, பரிபாடலோட நிறைய இருக்கு. அதனால ஆக மொத்தம் பிரம்மன் படைக்கப்பட்டவன், படைக்கப்படாதவன் இல்லை. ஆக அவன் பரமன் அல்ல. இந்த ஸ்லோகத்திலேயே இவன் பாவங்களை பாம்பு சட்டை உரிப்பது போல் முற்றும் துறந்து சாமகானத்தால் பிரம்ம உலகை அடைகிறான் என்பதால் பாவங்கள் நீங்கிய பிறகு அடையும் பரமாத்ம உலகை. முக்கியமான பாயிண்ட். இந்த உலகத்தில் இருக்கான், ஏதோ செயல்படுறான். தீய செயல் பண்ணினான்னாக்க கீழே நரகத்துக்கு போறான், இல்லை இந்த உலகத்திலே பிறக்கிறான். இல்லைன்னா நல்ல செயல் புண்ணியமான செயல் பண்ணான்னாக்க தேவலோகம் போய் அனுபவிக்கிறான், வரான். ஆனா எவனொத்தன் எந்த செயல் செஞ்சாலும் இந்த செயலுடைய பலன் எனக்கு இல்லை அப்படிங்கிறானோ அவன் என்ன பண்றான்னாக்க அவனுக்கு புண்ணிய பாவங்கள்லாம் போயிடுறது. நான் இந்த உலகத்துக்கு ஏன் வந்திருக்கேன்? என்னுடைய கர்மாவை தீர்க்கிறதுக்காக வந்திருக்கேன். நோக்கம் கர்மாவை தீர்க்கிறது மட்டும்தான், புதுசா கர்மாவை சேர்த்துக்கிறது இல்லை அப்படின்னு ஒருத்தன் பகவான் பேர் நம்பிக்கையோட இந்த உலகத்தை தன் கர்மாவை தீர்க்கிறத மட்டும் பண்ணிவிட்டு அவன் அடையிறானோ அவன் திருப்பி பிறப்பில்லை. அப்ப என்ன ஆகுது? அவனுடைய கர்மாக்கள் அவனுடைய முன்னால் செஞ்ச வினைகள் இருக்கே அதெல்லாம்
இங்கேயே விட்டுடுது. அதான் போய பழையும் புகுதருவான் நின்றனமும் தீயினில் தூசாகும் அப்படிங்கிறார் இல்லையா ஆண்டாள். அந்த மாதிரி இவனுடைய வினைகள்லாம் இங்க விட்டு போறது. அது எப்படி இருக்குன்னாக்க, ஒரு பாம்பு என்ன பண்றது, ஒரு கொஞ்ச நாள் ஆச்சுனாக்க தன்னுடைய சட்டையை உரிச்சிட்டு போறது இல்லையா, அது அப்புறம் இந்த சட்டைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாம போயிட்டு பாருங்க. அதே மாதிரி நான் ஒருத்தன் மோட்சம் அடையக்கூடிய ஒருத்தன் தன்னுடைய எல்லா புண்ணிய பாவங்கள் எல்லாத்தையும் இங்க விட்டுடுறான் கம்ப்ளீட்டா. விட்டுட்டு தூய நிலையில இந்த சொன்ன ஞாபகம் வச்சுக்கோ, தூய நிலையை வரைச்சு அவனுக்கு இந்த எண் குணம் வருது, பிரம்மத்தை ஒத்த குணம் வருது. அபகத்மா விஜரோ விமுத்தியோ விசோகா சிகிச்சகா அபிபாசகா சத்தியகாம சத்தியசங்கல்பான் குணம் வருது. எப்போ அப்படின்னாக்க அவனுக்கு இந்த வினைகளெல்லாம் முடிஞ்சு தூய நிலை வந்ததுன்னா வருது. அந்த மாதிரி அடையிறான். அப்போ அந்த மாதிரி நிலையோடு இருக்கும் யாருன்னு பரபிரம்மன் தான். பிரம்மாவுக்கும் இந்த 8 குணம் கிடையாது. ஆகவே இவன் எல்லாம் முடிஞ்சு அடையிறான்னு சொன்னாக்க, 8 குணத்தோடு அடையிறான்னு சொன்னாக்க நிச்சயமாக சதுர்முக பெருமானோட உலகத்தை அல்ல, அதுக்கு மேம்பட்டான உலகத்தை அடையிறான் அப்படின்னு அர்த்தம். அந்த விஷ்ணுவின் உலகு மேல் உலகெல்லாம் மேம்பட்டது. அது இருக்கு இல்லையா, தத் விஷ்ணு பரமம் பதம். இது கட்டோபனிஷத்துலையும் இருக்கு, சுபாலோபனிஷத்துல இருக்குது. எல்லா உலகங்களுக்கும் மேம்பட்டது எது அப்படின்னாக்க, எந்த உலகத்துல இரவு பகல் கிடையாதோ, கால கனவு கிடையாதோ, எந்த உலகத்துல போனாக்க பசி தாகம் தூக்கம் அது கிடையாதோ, எந்த உலகத்துல போனா பயமே கிடையாதோ, எந்த உலகத்துல போனாக்க அவன் ஒருவன் பகவானை பார்த்து கொண்டே இருந்து அதுலயும் திருப்தி அடையாம இருக்கான். இப்போ நமக்கு ஒரு காரியத்தை செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, திருப்பி திருப்பி செஞ்சது தான் போர் அடிக்கும், இது மொனாட்டினின்னு சொல்லுவான். அப்ப அப்படி இல்லாம அங்க இருக்கிறவாள் என்ன பண்றான், பகவானையே பார்த்துட்டு இருக்கான். சரி, பார்த்துட்டு இருந்தா அவளுக்கு எரிச்சு வராதோ? இப்படிலாம் வராது. ஏன்னா ஒருத்தரும் ஒவ்வொருத்தரும் பார்க்கறச்சையும் அப்பொழுதுக்கு அப்பொழுது என் ஆறா உன்னதமானாயே அப்படிங்கிறார். இதுல நம்ம பாலகாண்டத்துல, ராமாயணம் பாலகாண்டத்துல கம்பன் சொல்றான், இவன் சீதை அழகா ராமன் அழகான்னு ஒரு டிஸ்கஷன் பட்டிமன்றம் அங்க அங்க ஜனக சபையில் இருக்கிறவள்கிட்ட நடக்கிறது. நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், நங்கையை காண நம்பிக்கை 1000 நயனம் வேண்டும், கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கும் அன்னதேயாம் அப்படின்னு வருது. அதாவது நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். ராமனை பார்க்கணுனாக்க பெண்ணுக்கு சீதாக்கு 2 கிட்ட இருந்தா போறது, 1000 கண்ணு இல்லை உடனே சொல்லுவாங்க. இல்லை இவன் இருக்காங்க, ராமன் இருக்காங்க. ராமனுக்கு சீதையை பார்க்கறதுக்கு கணந்தோறும் ஒரு கணம் பார்த்தானா அப்போ ஒரு 1000, அடுத்த பார்த்தா வேறொரு 1000. கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கும் அன்னதேயாம் அப்படிங்கிறான். அந்த மாதிரி அப்படி அனுபவிக்கக்கூடிய ஒரே ஆறா இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவன் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போனாக்க இவனுக்கு மனசுல எந்த விதமான வேற எண்ணமே இல்லாம அவனை பார்க்கறது மட்டுமே இருக்கும், அதுவும் இன்பமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட பிளேஸ் அது சொல்றார். இன்னும் காரணங்களால் இங்க பரமபுருஷன் ஏற்படுவோம் வினை தொடர்புடைய பிறப்பிறப்படை சதுர்மன் ஆகினார அப்படி இருக்குனாக்க நிச்சயமா பிரம்மாவுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த பிரம்மாவுக்கு தன் வினைனால தன் நற்பலனால அவன் பிரம்மாவை பிறந்திருக்கான். இந்த அவன் இருக்கானே, ஆனா பிரம்மம் இருக்கே அதுக்கு பிறப்பு வினை தொடர்பும் கிடையாது, பிறப்பிறப்பும் கிடையாது. ஆக மொத்தம் இது சொல்றது இந்த பிரம்மாவை அல்ல. இந்த களத்தால் அறியப்படும் கொள்கை ஓங்காரத்தை 3 மாத்திர அளவாக தியானிப்பவன் அடைவதாக சொல்லப்படுவது பரபிரம்மத்தின் உலகையே, சதுர்முக பிரம்மனின் உலகே அல்ல. அதனால என்ன தெரியுதுனாக்க, இந்த காலங்களால இவன் அடையிறது பரபிரம்மம் நாராயணோட உலகத்தை தவிர்த்து இது பிரம்மாவுடைய உலகத்தை சொல்லலை. இப்போ இதுல என்ன தெரியுது நமக்கு, முந்தினதுல பிரம்மம் அக்ஷரம்னா காணப்படாதவனா இருக்கலாம், தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். இங்க என்ன பண்ணான்னாக்க இவன் அங்க போய் பிரம்மத்தை காண்கிறான் அப்படிங்கிற காணப்படுபவனாகவும் இருக்கலாம். இந்த 2 குவாலிட்டிஸும் ஒன்றுக்கு ஒன்று மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா இருக்க குவாலிட்டிஸும் பிரம்மத்துக்கு உண்டு. அதுதான் அவனுடைய அகடித கடனா சாமர்த்தியம் அப்படின்னு முடிக்கிறான். சந்தேகங்கள்? ஹலோ சுவாமி, இதுல வணக்கம் சாமி, நான் மலைச்சாமி சாமி. சொல்லுங்க சுவாமி, இதுல இதுல
பாம்பு சட்டை உரிப்பது போல் முற்றும் துறந்து சாமகானத்தால் பிரம்ம உலகை அடைகிறான் அப்படின்றது இருக்குல்ல. ஆமா இதுல சாமகானம்னு சொல்றது சாம வேதமா? ஆமா சாமவேதம் தான். அதாவது ஆ, வேதங்கள்ல நாம் மூணு பகுதி சொல்ல போனா நாலாவது வந்து இதனுடைய மீதியம் தான் உள்ளது. அதாவது ரிக்வேதம் சரி அப்படிங்கிறது மெயின்லி இது பொயட்ரி ஆர்டர்ல இருக்கும். ரெண்டாவது சரி யஜுர்வேதங்கிறது ப்ரோஸ் ஆர்டர்ல இருக்கும். மூணாவது சாமவேதங்கிறது கானம் பாட்டா இருக்கும். நம்ம பார்க்கணும் இல்லையா, ப்ரோஸ் பொயட்ரின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சாமகானம்ங்கிறது சரி. பாட்டா இருக்கும். அதனால சாமகானம் அப்படிங்கிறது பரபிரம்மத்துக்கு ரொம்ப பிரியமானது. அது எல்லாத்தையும் அந்த மாத்திரை ஓ அளவோட சொல்லும். ஆ ஊஹா ஊஹா ஊ அப்படின்னு அது வரும் அதுல, அந்த மாதிரி. அப்போ ஓ சாமகானத்தால்னாக்க மிகச்சிறந்த வேத வேத கானத்தாலே அது தொடர்பு கொண்டு அவன் அந்த இந்த உலகத்தை அடைகிறான். பெருமாள் சொல்றச்சே வேதங்களில் சாமவேதம் தான் சொல்லியிருக்கு. அதனால அந்த மாதிரி அந்த வரவேற்பு அவனுக்கு அங்க கிடைக்கிறது, சாமகானத்தோட அடையலான்னு அர்த்தம். அப்போ இதனாலதான் திருவாசிரியமும் ஆசிரியப்பாவில் அவரு நம்மாழ்வார் எழுதியிருக்கிறாரோ, அது உரைநடைங்கிறதுனால. ஆஹ் ஆசிரியப்பா 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 போல எஜுர்வேதத்தினுடைய சாரம் சொல்லுவார். திருவாய்மொழி ஆமா, தான் அதனாலதான் சாமவேதம். கேட்கிறேன். ஆமா, திருவாய்மொழி தான் அதனாலதான் சாமி கேட்டேன். சாமவேதம். ஓ திருவாய்மொழி இது சாமவேதம். சொல்லுங்க. சரிங்க சார். இல்ல கிளியர் ஆசிரியப்பா சாமி. அது அப்புறம் அடியேன். ஆமா, அது திருவாசிரியம் ஆசிரியப்பா தானே? திருவாசனை ஆசிரியப்பா தான், 7 ஆசிரியப்பா, நோ டவுட். ஆமா. அது அது யஜுர்வேத சாரம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அது யஜுர்வேதத்தை எழுதுறோங்கிறதுனாலதான் அவர் ஆசிரியப்பாவிலேயே நம்மாழ்வார் எழுதியிருக்காரோ அப்படின்னு நினைச்சேன் சாமி. இல்லை இல்லையே, அது இது பாதானே எஜுர்வேதம் மோஸ்ட்லி ப்ரோஸ் ஆர்டர் இருக்கு, அதனால இல்லை. என்ன விஷயம்னாக்க எஜுர்வேதம் தான் இன்னார்னு அறுதியிடுறது. முதல்ல ஆ இருக்க ரிக்வேதம் இருக்கு, அது மனுஷன் வாழக்கூடிய தன்மை எல்லாம் சொல்றது. நமக்கு மெயின்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப்ல எப்படி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அந்த ரூல் எல்லாத்தையும் ஜென்ரலா சொல்றது ரிக்வேதம். எஜுர்வேதம் என்ன பண்றதுனாக்க நமக்கு இங்க அடைய வேண்டியது எது என்னன்னா எப்படி அடையிறது, யாக யஜ்யங்களை பத்தி நிறைய சொல்றது. அது மட்டும் இல்லாம இது எப்படி விதிக்கிறது, விதிக்கிறச்சு என்ன பண்றதுனாக்க இதுக்கு யாரு மாறுபாடு இருக்கா அப்படின்னு வேற கேட்கறது. முதல்ல ஓ பாத்தீங்கன்னாக்க வெண்பா இருக்கு பாத்தீங்களா, வெண்பாக்கு பேரு என்ன சொல்றேன்னாக்க ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது வெண்பா. வெண்பாங்கிறது இது அதுக்கு சரி செப்பலோசை, ஒரு ஸ்டேட்மெண்ட், திஸ் இஸ் லைக் திஸ் அப்படின்னு சொல்றதான். இதுல வந்து எந்த அபிப்பிராயம் சொல்லாம இருக்கிறது. சரிங்க ஆசிரியப்பா சாமி. அப்படிங்கிறது அப்படி இல்லை, என்னுடைய கருத்து சிறந்தது, இதுக்கு யாராவது மாற்று கருத்து உண்டா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஆசிரியப்பால பார்த்தீங்கன்னா கடைசியில் முடிகிறச்சு ஏ ஓ அப்படின்னு தான் முடியும். பூவல கலந்த சேவடியோ ஏ அப்படின்னு முடியும். ஆமா ஆமா ஆமா. அப்படி என்ன பண்ணீங்கன்னாக்க கண் அப்ப இதுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கா வாங்க. அது மட்டும் இல்லாம முன்னால் என்ன பண்ணாங்க, நாவலோ நாவல்னு வித்வான்கள் தங்களை இது பண்ணோம்னாக்க என் கூட வாதம்பரத்துக்கு யார் ஏற்காளா வாங்க, நாவலிட்டு உய்தறிகின்றோம் நமந்தவன் தலைகள் மேலேங்க மாதிரி நாவலோ நாவல்னு கேள்வார். அது மாதிரி அது வந்து அகவல்பா. அகவல்னாக்க இன்னொருத்தரை நான் எனக்கு என்னால் என்னுடைய இதுக்கு ஈடு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒருத்தரை கேட்குற மாதிரி ஏற்படுது அகவல்பா. அடுத்தபடி கலிப்பா. கலிப்பாங்கிறது சுள்ளலோசை, அது ரித்தம் இருக்கும் அதுல. ஏராளும் இறையோனும் ம். திசைமுகனும் திருமகளும் கூறாளும் தனியுடம்பன் குலங்கலம் அவசரர்களை நீராகும் படி தொட்டு நெருமித்த படையாளன் மாறாளன் கவராத மணிமாமை குறைவரனு. இது ஒரு மார்ச்சிங் ஸ்பீடு வருது பாருங்க. இந்த கலிப்பா வந்து துள்ளலோசையோடு இருக்கும். சரிங்க சாமி. அடுத்தது வஞ்சிப்பா வந்து தூங்கலோசையில் இருக்கும். அதனால இந்த 4 பாவுமே 4 இது இருக்கும். ஆனா ஆசிரியப்பா அப்படிங்கிறது எஜுர்வேத சாரமா இருக்கிறதுனால எஜுர்வேதம் வந்து சஸ்டெயின் பண்றது. ஏன் அப்படின்னாக்க முன்னாலே சொல்லிருக்கேன், இருந்தாலும் ஞாபகம் நான் சொல்றேன். சில நம்ம உலகத்துல நம்ம சக்திக்கு மீறின சில அடையணும்னாக்க என்ன வழி அப்படின்னாக்க யாகங்கள் பண்ணு. இந்த யாகங்கள் பண்ணு சொல்றச்ச யாகம் பண்றச்சு அதுக்கு 3 அங்கம் உண்டு. ஒன்று விதி, அப்புறம் மந்திரம், அர்த்தவாதம். விதி என்ன சொல்றதுனாக்க என்ன வேணும், ஜோதிஷ்டோமேன சொர்க்ககாமோ யஜேத வாயவியன பூதிகாமோ யஜேத அப்படிங்கிறது. ஜோதிஷ்டோங்கிற யாகத்தை பண்ணினால சொர்க்கம் போக, சொர்க்கத்தை போவான், ஜோதிஷ்டோங்கிற யாகத்தை பண்ணட்டும், இது விதி. அதுக்கு பண்ண வேண்டிய மந்திரம் இருக்கு. அதை தவிர்த்து அர்த்தவாதம். அர்த்தவாதம் இதான் என்னெல்லாம் சிறப்பு கிடைக்கும் உனக்கு,
நீ சொர்க்கம் போனேன்னு என்ன கிடைக்கும் உனக்கு? வாயவியம். உனக்கு இப்போ யாருக்கு செல்வம் வேணுமோ அவர் வந்து வாயுவயம்ங்கிற யாகத்தை பண்ணட்டும். அதுக்கு வேண்டிய மந்திரங்கள். அப்புறம் இது பண்றதுனால என்னெல்லாம் கிடைக்கும் உனக்கு, அது எவ்வளவு சிறந்தது அப்படின்னு சொல்றது. இந்த 3 நாள் அதுல இருக்கு. அது போல இந்த ஆசிரியப்பாவில் இருந்தனாக்க நீ இதெல்லாம் தெரிஞ்சுட்டியா, நீ எனக்கு கிட்ட வர முடியுமா, நான் உன்னை காப்பாத்தான் உன்னை இது பண்றேன் பாக்குறியா அப்படிங்கிறது அதுல வருது. அதனால எஜுர்வேதத்துல சொல்றச்சுனாக்க நீ இதெல்லாம் பண்ணணும். அப்போ யாகம் பண்றச்சே யாகத்துக்கான தேவதைகள் வருது பாருங்க. முதல்ல அக்னியிலேருந்து ஆரம்பிக்கிறச்சு, ஒன்னொன்னா தேவதைகளா எடுத்துட்டே வருது. கடைசியில் என்ன ஆகுதுனாக்க, கடைசியில் எந்த தேவதையை முடியுதுன்னா விஷ்ணு, சா விஷ்ணு ரேவ பகவதி, சா விஷ்ணு ரேவ பகவதினு முடிகிறது. ஸோ அதில் கடைசி 4 காண்டம், அதாவது மீமாம்சா சாஸ்திரங்கள் தான் யாகத்தை சொல்றது. அந்த மீமாம்சால கடைசி 4 அத்தியாயங்கள் பண்ண வேண்டிய தேவதையை பற்றி சொல்றது. அந்த தேவதையில கடைசியில் முடியறச்ச சா விஷ்ணு ரேவதி, யார் எல்லா தேவதைகளுக்கும் போனவன் அப்படின்னாக்க அவன் விஷ்ணுவாகவே இருக்கிறான், விஷ்ணுவாக இருக்கிறான் அப்படின்னு முடிகிறது. ஆகவே அந்த ஸ்ட்ரெங்க்ல விஷ்ணு தானே, வா உங்களை வந்த சேவடி வை ஒன்றான் வேற ஒரு இடம் இதுக்கு இப்போ மாற்று கருத்து உண்டா, வாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஆசிரியப்பா அப்படின்னு சொல்றாரு. நன்றி சாமி, நல்லவர். அப்போ வேற இல்ல, நீங்க சாமகானத்துக்கு திருவாய்மொழி ஏதோ சொன்னீங்க சுவாமி, அது ஆமா அதை சொல்லுங்க. அது என்னது, எதுல திருவாய்மொழி வந்து அந்த இதுல இப்ப சொல்லுங்க இல்ல சொல்லுங்கம்மா. ஹலோ சாரி, ஹலோ இல்ல சாமகானத்துக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ஆமா எக்ஸாம்பிள் ஏன் திருவாய். சொல்றேன், ரைட் அது சொல்றேன். ஆமா, அது அந்த சாமகானம், ஓகே, அதுதான் கேக்குறேன். இந்த சாமகானம் அப்படிங்கிறது இனிமையா இருக்கும், ஆனா நம்முடைய இறுதி இலக்கை அடைவிக்கும். அது திருவாய்மொழி அப்படித்தான் இருக்கு. சாமவேதத்தினால என்ன பொருள் சொல்லப்படுறதோ அதை திருவாய்மொழி சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் உத்கீதம்னு ஒன்று இருக்கு சாமவேதத்துல. இந்த உத்கீதத்தை அப்படியே சாறு பிழிஞ்ச மாதிரி இருக்கக்கூடியது தான் திருவாய்மொழி. இப்போ திருவாய்மொழி ஆரம்பிக்கிறது எப்படி, உயர்வர உயர்னாலும் உடையவன் எவன் அவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது, ஊர் ஆரம்பிக்கிறது. முடியச்சு இப்ப துயர்ந்தா அறிந்தார் உயர்ந்தே இந்த தாள முடியுது. இந்த உத்துனா மேல் நோக்கின்னு அர்த்தம். அதுல இந்த சாமவேதத்துல சொல்லக்கூடிய எல்லா கருத்துகளும் எல்லாருக்கும் வேதம் படிக்க முடியாது, சம்ஸ்கிருதம் படிக்க முடியாது. அப்படி சம்ஸ்கிருதம் படித்தாலும் அந்த சொற்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். அப்படியெல்லாம் இல்லாம தமிழ்ல இருக்கு, இது யாரும் படிக்கலாம், பெண்ணுக்கும் வேதைக்கும் தெரியுறபடி யாரும் படிக்கலாம். அதை இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இதுல படிஞ்சு சாமவேதத்துல என்ன கருத்துகள் சொல்லிருக்கோ எல்லா கருத்துகளும் இதுல எம்பெட் பண்ணி, அது மட்டும் இல்லாம அது ஒரு கதையா வேற சொல்லியிருக்கு. அதுல வந்து எப்படின்னாக்க ஆத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் எப்படி அப்படிங்கிறத வந்து விவரமா சொல்லியிருக்காரு. அது நடுவில் இருக்கக்கூடிய தடைகள் அதையும் சொல்லி அதை எப்படி விளைக்கிறது எல்லாம் சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தலைவி ஒரு தலைவன் அடையணும்னு எதிர்பார்க்கிறாள்னாக்க அவளுக்கு என்ன தவிப்பு இருக்கும், இந்த தவிப்பு திருவாய்மொழியில வருது. அந்த அளவுக்கான ஒரு ஈடுபாடு நமக்கு இருக்கணும். பகவானை அடையிறதுல ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் அந்த மாதிரியான தவிப்பு இருக்கணும். அந்த தவிப்பு இருக்கிறச்சே அதுக்கு உலகத்துல எத்தனை இடங்கள் வரும் இல்லையா, இடங்கள் எப்படி தாண்டது. ஃபார் எக்ஸாம்பிள், தாயா இருந்தாள்னாக்க தாய் என்ன சொல்லுவா, மா என்னம்மா நீ பொண்ணு, இதெல்லாம் இது சரியில்லையே, நீ அவனை பார்த்து இப்படி ஓர் முழிச்சு நிற்கிறிய, தப்பு இல்லையாது, உனக்கு அச்சம்படம் நாணம் பயிர்ப்பெல்லாம் வேண்டாமா, எப்படி இரு, இன்னும் அடக்குவா. அதுவும் வருது. அதே மாதிரி இவனுக்கும் அவளுக்கும் இவனுக்கு சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு, ஆனால் வெளியில தெரியல. அதை வந்து சூசனையா வளர்த்தக்கூடிய தோழி பாங்கி, இது வந்து நம்ம தமிழ்ல அகத்துறையில இருக்கு. இந்த அகத்துறை இலக்கணத்தை முழுக்க எம்பெட் பண்ணி தங்கட வாங்கிட்டு பண்ணது திருவாய்மொழி. அதாவது அகத்துறை இலக்கணத்துல எப்படி தலைவி தலைவன் அடைய முயற்சி பண்றாளோ பண்றாளோ அடைந்து இன்னும் தூக்கிறாளோ அதனுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் அதே மாதிரி பேட்டர்ன்ல சாமவேதத்தோட கருத்துக்களை கூட கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அதனாலதான் சாமவேத சாரமான திருவாய்மொழி அப்படின்னு சொல்லுவோம். நன்றி சுவாமி. அப்புறம் ஒண்ணு, இப்ப நீங்க இது ஓம்க்கு சொன்னீங்க இல்லையா, இப்ப சும்மா சாதாரண இதுதான். நீங்க அந்த தத்துவார்த்த இதுல நார்மலா பாட்டுல அந்த மாதிரி அகாரம்னா பிரம்மா, உக்காரம்னா
அகாரத்தோ அகாரத்தோ பிரம்மா, அக- உகாரத்தோ அ- விஷ்ணு, அ- மகார அக- மகேஷா அப்படின்னு 3 இது சொல்றாங்க. அந்த மாதிரி அது இல்ல இல்ல என்னது? அதாவது நீங்க மற்ற பேர் சொல்றது கேட்கக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணணும்னாக்க வேதிக் டிக்ஷனரி இருக்கு. ஓகே. அந்த வேதிக் டிக்ஷனரி இருக்குதான், அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். அதுல சரி. அந்த வேதிக் டிக்ஷனரி ஒரு அகாரார்த்தோ விஷ்ணு அப்படின்னு இருக்கு. ஓ, மகாராத்மா ஜீவாத்மா. அதுக்கு தான் அந்த அஷ்டசுலோகின் புஸ்தகம் சொன்னே பாருங்க, ஆமா. அதுல போட்டிருக்கு. ஆவுக்கு 6 அர்த்தம் போட்டிருக்கு. ஓ, புரிஞ்சுதா? அதை சரி. வந்து இந்த மாதிரி இருக்கு. நான் எதை வேணா என் இஷ்டத்துக்கு எதை வேணா எதையும் சொல்லலாம். யார் மற்ற பேருக்கு தெரியாத மட்டும் நான் எதை சொன்னாலும் கேட்டுப்பேன். அதாவது தட்டி கேட்க ஆள் இல்லைன்னா தம்பி சண்டை பிரசன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அகாரார்த்தம்னாக்க அகாரம் அப்படிங்கிறதுக்கு நீங்க இன்னொரு சின்ன எக்ஸாம்பிளே பார்க்கலாம். இங்க தமிழ் எண்கள் தெரியுமா உங்களுக்கு? தமிழ் எண்களா சுவாமி? ஆ ஆமா. அந்த மாதிரி ஆ எனக்கு அவ்வளவு கா தெரியாது. பட் ஆமா. கா ஊ இப்படி வருது இல்லையா? ஆமா, ஆமா. அதுல 8வது எழுத்து 8ங்கிறதுனா ஆ. ஓகே. ஆங்கிறது 8. நீங்க அப்படியே டிஜிட்டலுக்கு வாங்க. டிஜிட்டல்ல எந்த நம்பரும் 8னால வர முடியும், உண்டா இல்லையா? ஆமா. வேற எந்த நம்பரும் வர முடியாது. 8ங்கிற நம்பரால வேற எந்த நம்பரும் வர முடியும். இல்லை, அதுதான் அது ஆன்னு வச்சிருக்காங்க. இப்ப அதாவது நாராயணன் சொல்றாங்களா? அதுல அதாவது அவ வந்து தன்னுடைய அவாவா தன்னுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குதோ அது கும்பிடலாம், அது தப்பு ஒண்ணும் இல்லை. ஆனா வேதம் என்ன சொல்றது அப்படிங்கிறத எடுத்துட்டீங்கன்னாக்க அது நாராயணன் தான் சொல்றது. ஓகே. அதனால அதுலயும் நான் முன்னாடி ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, 2 ஸ்ட்ரேட்டா இருக்குதுல்ல. ஒன்றும் ஹையர் ஸ்ட்ரேட்டா லோயர் ஸ்ட்ரேட்டா இருக்கு. ஹையர் ஸ்ட்ரேட்டாங்கிறது மனுஷன் முக்தி வர்றதை மட்டும்தான் எய்ம் பண்ணிருக்கு. லோயர் ஸ்ட்ரேட்டாங்கிறது இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய செல்வம் புகழ் வகைராக்களை தான் இருக்கு. இந்த லோயர் மற்ற தேவதைகள் எல்லாத்துக்கும் லோயர் ஸ்ட்ரேட்டா தான் தர முடியும். இந்த ஹையர் ஸ்ட்ரேட்டாவை நாராயணத்துலாம் தர முடியும். மோக்ஷம் ததாதி முகுந்தா. முகுந்தன் ஏன் பேருனாக்க அவன் மோட்சம் தர அவன் தான், அதனால அவனுக்கு முடியும். அதனாலதான் ஏன் நிறைய பேர் வந்து இதுக்கு நீங்க வைஷ்ணவத்துக்கு ஆற்றல் குறைவா இருக்க காரணம் என்னன்னாக்க, எத்தனை பேர் மோட்சத்துக்கு இப்ப யாராவது பெருமாள் வந்து வாப்பா இவா நான் மோட்சத்துக்கு கூட்டு போறா வந்துருமா, இல்ல இல்ல இரு எனக்கு கொஞ்சம் இந்த காரியங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, நாளைக்கு ஒரு மெச்சூர் ஆகுது, இன்னொன்று இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, இப்படி சொல்லிட்டு இருப்போம் நம்ம. அதனால யாருக்கு மோட்சத்துல ஆசை இருக்கோ அவளுக்கு மட்டும்தான். இதைத்தான் எம்பெருமானாரும் திருக்கோஷ்டியில் போயிட்ட உபதேசம் வேண்டியதுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் மோட்சம் போக விருப்பம் இருக்கோ, ஆசையோடு இருக்கலாம், எல்லாருக்கும் சொல்லல அவர். யாருக்கெல்லாம் மோட்சம் வந்து உலக வாழ்க்கை வேண்டாம், நான் மோட்சம் போகிறேன் அப்படின்னு யாருக்கெல்லாம் இருக்கோ அவா வாங்கன்னு அதைத்தான் இப்ப திருச்சி இருந்து எல்லாரும் சொல்லிட்டார் அப்படின்னு எல்லாரும் சொல்லல. இவர் மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டாம், நான் அதை ஈஸியா சொல்லித்தரேன் உங்களுக்கு சொன்னார். ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவத்துல உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவன் என்னன்னாக்க அவனுடைய நோக்கம் மோட்சம் போறது மட்டுமே ஒழிய மற்றபடிக்கு பணம் சம்பாதிக்கிறதோ பிள்ளை குட்டி சம்பாதிக்கிறதோ ஒரு பெருமை பெறுதோ அதெல்லாம் இல்லை. நம்ம நோக்கம் போற ஸ்ரீபாஷ்யமும் மோட்சத்துக்கு பொறுத்தான் வழிகாட்டுறதை தவிர்த்து அவன் வேற ஏதாவது ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் ஆகணுங்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணல. அதுதான் மெயின் பாயிண்ட். ஆனா அது என்ன இருந்ததுனாக்க இந்த லௌகீகமா வந்ததுனால அது கொஞ்சம் மறைஞ்சு போய் வேற மாதிரியா சொல்லப்படுது. ஆக அகாரங்கிறதுக்கு இது பண்ணி பாணியினுடைய டிக்ஷனரி படி பார்த்தீங்கன்னா அகாரங்கிறதுக்கு விஷ்ணு அகாரார்த்தம். மன ஞானே, மனம்ங்கிறது ஞானத்தை குறிக்கக்கூடியது, ஞானம் உடையதை குறிக்கக்கூடியது. உக்காரம் தான் 2 பேருக்குள்ள சம்பந்தத்தை குறிக்கும். 4ஆம் வேற்றுமை கூ, நாராயணனுக்கு பரமாத்மா. 4ஆம் வேற்றுமை தமிழ்ல கூ இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறது இந்த ஓம்னுடைய விரிவு தான் நமோ நாராயணாய. அதனால நம்முடைய நோக்கம், மக்களுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னாக்க, நான் இங்க பிறந்திருக்கேன், ஏன் பிறந்தேன், நீ இந்த மாதிரி இவனுக்கு அடிமை, அவனுக்கு நீ நாராயணன் தொண்டு பண்றதுக்காக பிறந்திருக்கேன். அப்போ நான் என்னுடைய வாழ்வை நன்னா முடிச்சுக்கணும்னு என்ன பண்ணணும்னாக்க அவன் தொண்டு பண்ணணும், நீ அதை பண்ண முயற்சி பண்ணு, வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் சொல்றது. புரியுதா? புரியுது சுவாமி. இன்னும் ஒண்ணு இந்த 3 மாத்திரை சொன்னீங்க இல்லையா? ஒரு மாத்திரை வந்து நம்ம தியானிச்சோம்னா ஒரு அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் 3 இது சொல்றீங்கல்ல, அந்த அளவுன்றது வந்து அவங்களுடைய ஒவ்வொரு ஆளுக்கு தகுந்த மாதிரி வேறுபடும் இல்லையா? அந்த மாத்திரைன்றது 3 மாத்திரை வந்து கை சொடக்கு போடுறது ஒரு மாத்திரை சொல்லுவா.
ஆனா நான் எனக்கு தெரிஞ்ச மட்டும் சொல்றேன், இது 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 வந்து இந்த உபாசனைக்கு உள்ளதானது இல்லை. சாதாரண சொல்றச்சு வேதம் சொல்றது சகச சீருஷா புருஷா, இந்த ஆங்கிறது 2 மாத்திரை வருது. சாதாரண சொல்ற சகஸ்ர ஒரே மாத்திரை வருது. சேருஷா 2 புருஷா. இதை வந்து ஓம் சொல்றச்சு ஓம் ஹா ஊஹா ஊஹா 3 மாத்திரை. இது கரெக்டாக தெரியாது, இது வித்தியாசமா சொல்றேன். இது யாரு நல்லா தெரிஞ்சுருக்காளோ அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. 3 மாத்திரை என்ன அளவு? நார்மலா 3 கன்சிமீட்டர் அளவுன்னு சொல்லுவான் 3 மாத்திரைங்கிறது. தமிழ்ல பார்த்தேன், நம்ம இதுல பார்த்தீங்களா, நேர் நிறையெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல. நெடிலுக்கு 2 மாத்திரை, குறிலுக்கு 1 மாத்திரை, ஒத்துக்கு மாத்திரை கிடையாதுன்னு பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. ஆமா சார். அந்த மாதிரி இது வந்து 3 மாத்திரைங்கிறது என்ன அளவு அப்படிங்கிறது எக்ஸாக்டா அது தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் என்னன்னாக்க, சாதாரணமா நீட்டி சொல்றத விட இன்னும் கொஞ்சம் அதிகமா நீட்டி சொல்ல வேண்டியிருக்கும். அப்படிங்கிறது 3 மாத்திரை. ஓகே. அது ரெவர்பரேட் ஆகணும் மனசுக்குள்ளேயே. ஓம் சொல்றச்சேயே நம்ம உடம்புக்குள்ளே இது ரெவர்பரேட் ஆகணும் அப்படியே. அப்புறம் சுவாமி நமஸ்காரம். சொல்லுங்க சொல்லுங்க தாசன். இதுல இந்த ஓங்காரத்தை வந்து தியானம் பண்றவங்க வந்து பிரம்மலோகத்தை அடையிறாங்க. அதாவது பிரம்மலோகம்ன்றது இங்க பிரம்மலோகம் அப்படின்னு சொல்றது இல்லையா? இதுல இந்த ஓங்காரம்ன்றத வந்து நம்ம வந்து பரமாத்மா தான். அதனாலதான் பரமாத்மா தியானம் பண்றதுனாலதான் நம்ம பரமலோகத்தை அடையிறோம். ஓமே பரமாத்மாவா ஆயிடுது. அப்படி இருக்கிற ஏன் இந்த மாத்திரையை பொறுத்து வேற வேற உலகத்தை அடையிறதா சொல்லப்படுறது? ஓமே பரமாத்மா தானே. ஆமா ஆமா, இந்த உலகம் பரமாத்மா தானே, தேவலோகம் பரமாத்மா தானே, அதுவும் பரமாத்மா தானே. நீங்க எதை அடையணுங்க இருக்கீங்க? இந்த உலகத்துல இருக்குன்னா ஓபரிச்சான சொல்லிட்டு போடுங்க, அதுவும் அவன் தான் தரணும். இல்லை தேவலோகம் சொர்க்கம் பண்ணாலும் அவன் தான் தரணும், அதுக்கு மேல மோட்சம் தான் அவன் தான் தரணும். அதனால 3 மாத்திரம் சொல்லிருக்கு. உங்களுக்கு பண்ணக்கூடிய எந்த ஒரு நல்லதுக்கும் காரணம் அவன் தான். நீங்க எந்த நல்லது விரும்புறீங்கன்னு இட் இஸ் யுவர் சாய்ஸ். இல்ல அறுதி பரபிரமத்தை தான் நான் நம்புறேன். அதுதான் சுவாமி. வைஷ்ணவம் மற்ற எல்லா நெறிகளுக்குள்ள முக்கியமான வித்தியாசம் என்னன்னாக்க, வைஷ்ணவம் இறுதி இலக்கை மட்டும்தான் நோக்கிறது. மற்ற பேர் பிற்கால கேட்காதீங்க, அது சொல்ல மாட்டேன். யாரு உண்மையான வைஷ்ணவம் என்ன பண்ணா, மோட்சத்தை அடைகிறத மட்டும்தான் ஞாபகமா வச்சுக்கணும், மற்றதெல்லாம் கூடாது. வேற வழியில துவலத்தை பிறந்துட்டேன், அவன் இருக்கிற காலம்னா இதுதான் ஆகணும், தேக அவசானே மோட்சம். அதனால அது மட்டும் அவங்க எப்போ கூப்பிட்றான் அப்படின்னு நான் காத்துன்னு தான் ஆகணும். என் நோக்கம் அவன் அடையிறது தான். எனக்கு அது அந்த பேர் வேணும், புகழ் வேணும், இதெல்லாம் வேண்டாம், சாதி லாப பூஜைகள்லாம் வேண்டாம். அப்படிங்கிறது தான் உண்மையான வைஷ்ணவனுடைய நோக்கம். அதுதான் அது வேணும்னாக்க 3 மாத்திரோட சொல்லு. நீ மற்ற சொன்னாக்க இது கிடைக்கும். ஓம்ங்கிற எழுத்தே பரமாத்மா குறிக்கிறது, நோ டவுட் இன் இட். இவங்க வந்து 3 மாத்திரை சொல்லுங்க. 3 மாத்திரை 3 மாத்திரைன்னு சொல்றது வந்து அந்த 3வதா இருக்கக்கூடிய பரபிரமத்தை நினைச்சுக்கோ அப்படின்றதுக்காக தான் சொல்லப்படுது. அப்படிதான் எடுத்துக்கலாமா? ஆமா ஆமா, அப்ப வச்சுக்கலாம். அது 3வது மாதிரி 3 ஸ்டேஜ் இருக்கு. 3வது ஸ்டேஜ் அடைய முயற்சி பண்ணு, மற்ற 2 ஸ்டேஜில் நிறுத்திடாதே அப்படிங்கிறது. அப்புறம் இந்த ஈஷத்தியதி கர்மாதிகரணத்துல வந்து இப்படி மற்ற விஷயங்கள்ல சொன்னமோ, அதாவது ஒளிதான் கடவுள்னு சொல்லி, அப்புறம் அந்த ஒளியோட அடிப்படை காரணம் பிரம்மம், அதனாலதான் அவனை தியானம் அங்க போக முடியும், அவனை தியானம் பண்ணுங்கன்னு சொல்றான். அது போல பிராணன்னு சொல்ற ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரும்போது ஓமையும் எடுத்துட்டு இப்ப அது போல சொல்றாங்க. ஓம்ங்கிறது ஒளி தானே, அதுதான் 3 மாத்திரம் சொல்றேன். ஒளிங்கிறத மாத்திர அளவு தானே. நீங்க ஏன் பைபிள் எடுத்துட்டீங்கன்னாக்க, பைபிள் பை செயின்ட் ஜான் அதுல எடுத்துட்டீங்கன்னாக்க, இன் தி பிகினிங் தேர் வாஸ் வேர்ட், வேர்ட் வாஸ் வித் காட், வேர்ட் இஸ் காட். இதே மாதிரியான ஒப்பீனியன் மற்ற பேர்ட்டி இருந்திருக்கு. அதனால நாதபிரமும் சொல்லுவா. சங்கீதக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நாதபிரமும் சொல்லுவா. முக்கியமா ஒலி நாதபிரம் தான் பிரம்மம் அப்படின்பா. அப்புறம் இந்த இப்போ சங்கரனோட கருத்துன்னு இது வரும்போது இது அவரும் இதே தான் சொல்லியிருக்கணும். இதுல வந்து வேற எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இருக்கிற மாதிரி தெரியல. இத பார்த்தா இது அப்படியே வருது. ஆனா எவன் ஒருவன் நான்முகனை படைத்தானோ இதெல்லாம் நம்ம இதுல வருது.
இந்த ஆமா பிரம்மன்ங்கிற வார்த்தை இதுல இந்த இந்த சாந்தோக்க உபநிஷத்துல வந்து அந்த சொல்லியிருக்கிற அந்த பிரம்மன் அப்படிங்கறத தான் நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்றோம். அது வந்து பிரம்ம பிரம்மா கிடையாது, இது பிரம்மன் அப்படின்னு. ம். இத வந்து அவர் வந்து ஒரு இதுவா ஞானம் வந்து அப்படின்னு சொல்லிடுவாரா? எப்படி அவர் ஆ, ஞானம்னு சொல்லி ஒரு முடிச்சிடுவாரா என்னன்னு தெரியல. ஒரு நிமிஷம். இதுக்கு சங்கரர் கொடுத்த விளக்கம் இது. இந்த சூத்திரத்தை சங்கரர் கொடுத்த விளக்கம் என்னன்னாக்க, ஒரு மாத்திரை சொன்னான்னாக்க இந்த உலகத்தை அடையலாம், 2 மாத்திரை சொன்னான்னாக்க இந்த தேவ உலகம் வேற உலகம் அடையலான்னு சொல்றேன் இல்லையா? இந்த ரெண்டுமே அவித்யினால அதாவது இதா தோன்றது, அதாவது கற்பனையா தோன்றது. அதனால அவன் உபாசனை இப்படி பண்ணான்னாக்க அவன் கற்பனை உலகத்தை அடைஞ்சு உண்மையான அடைய மாட்டான். 3 மாத்திரை பண்ணான்னாக்க ஒரே பிரம்மமா அதோட வேதத்தோட ஒன்றிடுவான் அப்படிங்கிறது அவருடைய கன்டென்ஷன். நம்ம பொறுத்தவரை பிரம்மலோகம் உண்மை, தேவலோகம் உண்மை, இந்த உலகம் உண்மை. ஏன்னாக்க நம்ம இந்த உலகத்தை உபாசனை பண்றோம். அப்போ நான் பொய்னாக்க நம்மளோட உபாசனை பொய் தானே. அது எப்படி உண்மை அடைய முடியும்? அதுதான் நிறைய பார்த்தோம் நம்ம அத்வைத்தோட கான்ட்ரடிக்ஷன் என்னன்னு பார்த்தோம் நம்ம. அதனால பிரம்மம் போன்ற மித்யா, அதாவது அவித்யை தான் அடைவான் அப்படிங்கிறார்கள் சங்கர சொல்றது. அப்புறமா சொல்லுங்க, வேற வேற சந்தேகங்கள் யாருக்காவது? இதுக்கப்புறம் சொல்லுங்க. இந்த அஷ்டஸ்லோகி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்னது? அது அஷ்டஸ்லோகி இஸ் ஏதாவது பார்ட் ஆஃப் இதுவா, அதாவது பார்ட் ஆஃப் பிரம்மசூத்திரமா இல்ல பார்ட் ஆஃப் உபனிஷத்தா? சொல்றேன். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஸ்தோத்திரங்கள்ங்கிறது முதல்ல ஆரம்பிச்சவர் ஆளவந்தார். அவர் தான் ஸ்தோத்திர ரத்னம்னு முதல்ல போட்டார். அதுதான் பின்னால விஷ்ணுவை பத்தி வரக்கூடிய எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் அது ஆதாரமா இருக்கு. அவருக்கு அப்புறம் ஆளவந்தாருக்கு அப்புறம் பெரிய நம்பிகள், எம்பெருமானாருக்கு அப்புறம் எம்பாருக்கு அப்புறம் பட்டர். இந்த பட்டர் காலம் மட்டும் இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்றதெல்லாம், அதாவது இந்த ரகசிய திரையம் இருக்கு பாருங்க, 3. ஓம் நமோ நாராயணாய, ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்திய, ஸ்ரீமதே நாராயணாய நமः, அது சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ, அகம் துவா சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி நமஸ்தக. இது ரகசிய திரயம்னு பேரு. சமாசரணம் பண்றச்சே இந்த 3ஐயும் நம்ம ஆச்சாரம் நம்ம வலது காதுல சொல்லி இதனுடைய அர்த்தத்தையும் சொல்லித்தரார், நம்ம நெறிப்படுத்துறாங்க. நம்ம இது எல்லாத்தையும் ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கேட்டு அப்படித்தான் இருந்தது. இது மட்டும் யாரும் அதை ஈடுபடுத்தினவா இல்லை, அதாவது ரைட்டிங்ல வந்தது இல்லை. இதை முதல்ல பண்ணினவர் பராசர பட்டர் தான். பராசர பட்டர் 8 ஸ்லோகத்தினால இந்த ரகசிய திரயத்தையும் அர்த்தத்தையும் சொல்லியிருக்காரு. அதுல முதல்ல ஆரம்பிச்சதான் 8 ஸ்லோகத்தை, அது அகாரார்த்தோ விஷ்ணுன்னு ஆரம்பிக்கிறது அந்த ஸ்லோகம். அதுல அந்த அது ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் நிறைய சொல்லியிருக்காரு. அதுக்கு இந்த 8 ஸ்லோகத்துக்கு பெரிய விளக்கம் இருக்கு, பெரியபடின்னு பேருது. அந்த புக்கு வந்து கிட்டத்தட்ட 8 ஸ்லோகத்துக்கு கிட்டத்தட்ட 400லேருந்து 500 பக்கம் மட்டும் போகுது. ஆனா அதை சுருக்கி போட்டிருக்கா சில பேர், அதுல இருக்கு. எங்களுக்கு சுவாமி அதை எடுத்த, நான் சொல்றேன், நான் நோட்ஸ் எடுத்து அதை தான் ஒரு புக்கா போட்டு கொடுத்தேன். அது வந்து சுவாமியோட 80 அது ரிலீஸ் ஆச்சுங்க. அதுல ஜஸ்ட் என்னவோ அதுல இருக்கு. இந்த அகாரத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 6 அர்த்தம் இருக்கு, மகாரத்துக்கு 4 அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி இதுல பிராட்டினுடையது நம்ம சொல்றோம் ஸ்ரீ வைஷ்ணவங்கிறோம் இல்லையா, வேர் கம்ஸ் தி பிராட்டி அப்படிங்கிறது காரணம் அதுல இருக்கு. அதனால பெருமாளும் பிராட்டியமாக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலையே நமக்கு இறுதி இலக்காக இருக்கணும், அதுக்கு தொண்டு பண்றதே நம்முடைய நோக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவத்தோட ஜஸ்ட். வேற அந்த 8 ஸ்லோகங்களுமே வந்து ஆளவந்தார் பண்ணதா? இல்ல பராசர பட்டர் பண்ணது. ஓ, பராசர பட்டர் எக்ஸ்பிளனேஷன் பராசர பட்டர் பண்ணாரு.
இல்ல இல்ல, ஒரு அதாவது அது சுவாமி அதை வந்து எழுத்து வடிவில் கொண்டே பராசரப்பட்டது தான். முன்னால உபதேச மாத்திரம் மட்டும்தான் இருந்தது. இந்த ரகசிய திரயத்தை முன்னால ஏடுபடுத்தினவா இல்லை, எழுதினவா கிடையாது. அதுக்கு விளக்கம் சொன்ன கிடையாது. சொல்லி கேட்டுக்கணும் தான் இருந்தே தவிர்த்து, இந்த வேதம் மாதிரியே இருந்தே தவிர்த்து அதை எழுதினவா கிடையாது. ஆனால் அந்த விதியை மீறி நமக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக பராசரப்பட்டது தான் அதை ஸ்லோகமாக படுத்தினார். அவருடைய அர்த்தத்தை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஜஸ்ட் ரத்தன சுருக்கமாக பொதிஞ்சு கொடுத்தார். இந்த சொன்ன ரகசிய திரையம் இருக்கு பாருங்க, இந்த ரகசிய திரத்துக்கு மட்டும் நீங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் உள்ளே போனீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 80 புஸ்தகம் இருக்கும் வெவ்வேறு ஆங்கிளில் பார்க்கறதுக்கு. தத்துவ தீபம், தத்துவ பிரகாசிகா, வேதாந்தி ரகசியத்திரைய சாரம், இதெல்லாம் இது பேஸ் பண்ணி வருது. இதில் முமுட்சுப்படி இந்த ரகசிய திரயத்தில் மட்டும் பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 80 புஸ்தகத்துக்கு மேலே வந்திருக்கு. அது எல்லாத்தையும் அவர் வந்து அதுக்கு பீஜம் விதையா இருந்தது இந்த அஷ்டஸ்லோகி. அதில் ஒன்று இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆங்கிறதுக்கு ஒரு 6 அர்த்தம் சொல்லியிருக்காருனாக்க, இந்த 6 அர்த்தம் எப்படி வந்தது, எங்கே இருக்கு, அதுக்குள்ள மேற்கோள்கள் என்ன, அது வேற என்ன மாதிரி நான் சொல்ல முடியும், இதுக்கு அப்ஜெக்ஷன் என்ன வந்தது, இந்த அப்ஜெக்ஷனை எப்படி ஓவர் கம் பண்ணுறா, இப்படிலாம் வருது. அதனால இந்த நமக்கு இப்போ இந்த ஸ்ரீபாஷத்தை எப்படி பார்த்து நம்ம கேட்ட உடனே நம்ம மனசுல உறுதிப்பாடு ஏற்படுறதோ, யாராவது அதுக்கு மறுப்பு சொன்னாலும் அதை நம்ம தாங்கிட்டு திருப்பி பதில் சொல்ற மாதிரி எல்லாமே ஏற்படுறதோ அந்த மாதிரி ஏற்படுறது. அட்ட சொல்லுவாங்க. புரியுதா சுவாமி? வேற சரி. So, shall we call this a day? ஆழ்வார் எம்பெருமானார் திருவில்லை சரணம், ஆச்சாரிய திருவில்லை சரணம், ராமானுஜாரியா குரவே யசுதி ஸ்மிருதி சூத்ராணம் அந்தர்ஜரம் அசீசம்